Welcome to the Vanoli podcast. On this episode, we have with us singer-songwriter Suzantika. Hi. Hi. Suzantika, பற்றி உங்களுக்கு தெரியலனா, she is one of my favorite singer-songwriters. If you haven't listened, you should go listen to this song called KO that she writes. உங்கள் வீட்டில் உங்களை ரொம்ப ரிலீஜியஸாக வளர்த்து அதனால நீங்கள் பயங்கர பேக்கில் அடி வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு நல்ல கத்தார்டிக் மூமெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் அந்த 2 minutes. ஸோ with that intro, how would you like to introduce yourself? நான் வந்து Suzantika from Pondicherry, living in Chennai. So that's Suzantika from Pondi. But welcome to the show. Welcome. So how did all of this start? எப்படி நீங்கள் மியூசிக் ரைட்டிங் அதுக்குள்ளலாம் உள்ளே வந்தீங்க? ரைட்டிங்லாம் லேட்டர் ஆன் தான் வந்தேன். மியூசிக் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் பாடுறது, இந்த கெஸ்ட்ஸ் என்டர்டெயின் பண்ணுறது, அந்த மாதிரி அது எல்லாம் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கொயர்லாம் ஜாயின் பண்ணேன் நான், சர்ச் கொயர். ஸோ அங்கே வந்து பாண்டியிலே பெஸ்ட்டு சர்ச் கொயர் ஒன்று இருந்துச்சு. இட்ஸ் நாட் காம்படிட்டிவ், பட் அந்த சர்ச்சில் கொயர் நல்லாயிருக்கும். பேர் போல அப்போ, பட் எனக்கு வந்து அது பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அந்த கொயர் ஜாயின் பண்ணிட்டு அங்கே தான் நிறையா நான் வந்து பாட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி பெருசாக சும்மா ஸ்கூலில் இந்த ஸ்கூல் கொயர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சும்மா பாடி கவர்ஸ்லாம் பாடி இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு இருந்தேன், மூவி சாங்ஸ். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அது எவ்வளோ நாள் தான் இதே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிட்டார் கற்றுக்கிட்டேன். அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ், 2015. அதுக்கப்புறம் கிட்டாரோட கவர் பண்ணேன். அப்புறம் எவ்வளோ நாள் தான் கிட்டாரோட கவரே பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம ஏதாவது கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லாம் இங்கிலீஷில் தான் எழுதிட்டு இருந்தேன், பட் இங்கிலீஷில் எனக்கே அது பிடிக்கல, அது எனக்கே ஒட்டலை. அதுக்கப்புறம் ஓகே தமிழில் எழுதினா தான் எனக்கும் ஒரு ஃபீல், கேட்குறவங்களுக்கு ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஃபஸ்ட்டு ரொம்ப கேவலமாலாம் எழுதியிருந்திருக்கேன். அதுக்கப்புறம் பட் தென் அப்போது ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் கால் சாமுவேல் நெல்சன். அவர்கிட்ட டியூன் கொடுத்து அவர் எழுதி கொடுப்பாரு. நீங்கள் வந்து மியூசிக் மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுப்பீங்க, அவங்க எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரைட்டிங்குள்ளெலாம் நான் அப்படிலாம் ஒன்றும் வரல, ஜஸ்ட் அப்படியே. How was but நீங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கும்போது you I think have what to do, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல, ஒரிஜினல் சாங் எக்ஸிஸ்ட்ஸ், பட் how did you do your own thing? அதுதான் ஆக்சுவலாக எனக்கு வந்து அப்போது வந்து இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்கிறது வந்து பெருசாக தெரியாது. ஸோ நான் அப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து அப்லோட் பண்ணுவோம்ல வீடியோ எடுத்து. ஸோ அப்போ வந்து ஓன் காம்ப் அந்த மாதிரி தான் வந்து கேப்ஷன், ஓன் காம்போசிஷன். ஸோ அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஆல்ரெடி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. அண்ட் எனக்கு மறந்துருச்சு, இதுக்கு முன்னாடி வந்து யோகி பி அவங்களாம் இண்டி ஆர்டிஸ்ட்ஸ், அதெல்லாம் எனக்கு அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன. யா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரவேக்கா தெரியும். ஸோ பிரவேக்கா தான் நான் ஃபஸ்ட்டு பேசுகிற இண்டி. இன்ஸ்டாகிராமில் தான். அவர் வந்து என்னோட ஒரு ஓன் காம்ப் பார்த்துட்டு இந்த இசைக்கு சொந்தக்காரன் நானே, அவர் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குது அந்த மாதிரி சொன்னார். செக் அவுட் மை சாங்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் பார்த்தா டெரஸ் ஜாம்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து மைண்ட் ப்ளோ ஆகிட்டேன். என்னடா கதை சொல்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கேபர். ஸோ ஃபஸ்ட்டு ஒத்த சேவர், அப்புறம் கேபர், அப்புறம் சிஎன்ஆர், அப்படியே ஒருத்தவங்களா
ஓகே ஓகே. அப்புறம் தான் ஓகே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எவ்ரி ஒன் டஸ் ஓன் காம்பா. எஸ். நான் மட்டும் ஓன் காம்ப் கிடையாது. ஓகே. ஸோ அப்படிதான். பட் லைக் நீங்கள் காயர் இருக்கும்போது யூ லேர்ன் மியூசிக், ஸோ லைக் ஓ யூ ஏபிள் லைக் அந்த டெக்னிக்கல் அபிலிட்டி டு டூ யுவர் ஓன் காம்போசிஷன்ஸ் ஆர் create your thing. எபிலிட்டிலாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் எபிலிட்டினா லைக் என்ன இப்போ ஒரு கிட்டார் வாசிக்கிறீங்க, லைக் அது வாசி கற்றுக்கிட்டீங்க, பட் ஹவு டிட் யூ இன்விஷன் அ சாங் லைக் அது ஸோ ஓகே. அப்போ வந்து என்னோட அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு 4 கார்ட்ஸ் கிட்டாரில், ஏதாவது காதுக்கு இதமான ஒரு 4 கார்ட்ஸு அது வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே நான் அப்படியே ஏதோ ரேண்டம் டியூன்ஸ் பண்ணுவேன் அன்டில் த ரைட் டியூன் வந்து இதுதான் அப்படின்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆகுற வரைக்கும். இது நல்லா இருக்குன்னா நான் உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அது ஸ்லோவாக அப்போல்லாம் நான் 1.5 நிமிஷத்துக்கு, இப்போவும் நான் அவ்வளோ பெருசாக பாட்டெலாம் போடல, பட் 1.5 நிமிஷத்துக்கு வந்து பண்ணிவிட்டு. So அப்போ வந்து when you were like when Samuel was writing for you, please Samuel was writing for you, அப்போ வந்து நீங்கள் சப்ஜெக்ட் மேட்டரும் சொல்லுவீங்களா இதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லிட்டு, ஒரு இல்லாட்டி இல்லை ஏதாவது எழுது தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போது பிகினிங்கில். ஏன்னா அவர் டக்குன்னு எழுதி கொடுத்துருவாரு. ஓகே ஓகே ஓகே. நான் எழுதணுன்னா எனக்கு வந்து தமிழ் அவ்வளோலாம் வந்து எனக்கு தமிழ் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச தமிழ் வச்சு தான் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ டக்குன்னு இந்த டியூனுக்கு வந்து எனக்கு வேணும் அப்படின்னா ஐ வில் சென்ட் இட் டு ஹிம் அண்ட் ஹீ வில் ரைட் சம்திங். ஓகே ஓகே. நல்லாயிருக்கும். பேசிலாம் வந்து அவர் தான் இருந்தார். ஓகே நைஸ். ஸோ ஓகே, இதில் வந்துச்சு met you like connected with Pravaka, you found out all of this. When did you decide or when did you sort of realize okay நானும் இந்த மாதிரி பண்ணலாம், நானும் ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ண போகிறேன் அந்த மாதிரியா? நானும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். நானும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்ன்றது ஒரு ஸ்லோவாக அது நம்பின ஒரு விஷயந்தான். பிகினிங்கில் நான் அப்படிலாம் வந்து யோசிச்சிக்கல. பட் ஒன்ஸ் இட் வாஸ் அவுட் ஆன் ஸ்பாட்டிஃபை அண்ட் ஒன்ஸ் லைக் அதர் இண்டி ஆர்டிஸ்ட் ரெக்கக்னைஸ்ட் மீ, அப்போது தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஃபீல் ஆச்சு ஆஸ் அன் இண்டி ஆர்டிஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் இது பண்ணிட்டுருக்கீங்க. யூ டோல் மீ பிஃபோர் த ரெக்கார்டிங் யூ ஸ்டடிங் ஆல்சோ அட் திஸ் பாயிண்ட். லைக் அந்த நேரத்தில் ஹவு டிட் மியூசிக் கம் இன் டு யுவர் லைஃப்? பிகாஸ் யூ செட் யூ வாண்ட் டு பர்சூ மியூசிக் அட் தட் டைம் இட் செல்ஃப்ல. ஆமாம், ஏன்னா எனக்கு வேறு எதுவும் பண்ண தெரியாது. ஓகே. ஸோ இட் ஹேஸ் பின் ஆல்வேஸ் தேர். கம்போஸ் பண்ணணுன்றது இல்லை, பட் மியூசிக்கு பாடுறது வந்து எனக்கு என் வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவும் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பார், இது கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கோ, ஹிந்துஸ்தானி கற்றுக்கோ அப்படின்னு. ஆனால் அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன், அந்த கொஞ்சம் ட்ரைனிங் இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே இந்த ஸ்கூலில் பாடுறது, சர்ச்சில் பாடுறது, அந்த மாதிரி இட் ஹேஸ் ஆல்வேஸ் பின் தேர். ஸோ அதுதான் ஒரு மாதிரி இவால்வ் ஆகி இப்போது இங்கே வந்து நிற்கிது நினைக்கிறேன். ஸோ இதே ஜானலில் when did you first write then? அதான் இது நான் சொன்னல, அந்த இங்கிலீஷில் எழுதுனதுலாம் விட்டுடலாம், அது கன்சிடரே பண்ண. சூசன் டிக்கா த ரைட்டர் கம் அவுட்? அது வந்து இரவு கடந்ததுல தான். இரவு கடந்து உங்களுக்கு ஏன் நீங்கள் ரைட்டிங் பற்றி ரொம்ப கேட்குறேன்? I like your so I'm assuming you wrote KO also, right? Yeah. So I also want to discuss about that in like சரி, ஓகே. like I'm very impressed. I already think writing, even if you have not done everything, I'd love to understand your process, understand how you put yourself with a pen. ஸோ ஓகே, இரவு கடந்து வந்து ஆக்சுவலாக அதுக்கு இருக்கிற இது அளவுக்குலாம் வந்து அந்த பாட்டு க்ரியேஷன் ப்ராசஸ் எதுவுமே வந்து அப்படி நடக்கலை. எல்லாம் டக்கு டக்குன்னு ஒரு நைட்டில் தான் பண்ணேன், ஒரு நைட்டில் தான் எழுதினேன். ஓகே. ஸோ அது ஓகேவான சாங். கேஓ வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக தேங்க்ஸ் சொல்லுவேன். எனக்கும் கேஓ ரொம்ப பிடிக்கும்.
இரவு கடந்து இஸ் ஓகே. ம் எப்படி எழுதுனேன்னா எனக்கு தெரியல எப்படி Okay. சொல்கிறதுன்னு. it just comes fair enough yeah அந்த பாயிண்டில் இது கொரோனா ஆ. 2020 okay அப்போது எல்லாம் அந்த எல்லாரும் வீட்டில் Everything. இருந்து yeah கஷ்டமான டைம்ஸ். ஸோ fair enough yes I agree my blood same blood okay so how did okay fine because you are dwelling on KO for a while how did KO come to be கேஓவும் வந்து கேஓ வந்து ஆக்சுவலாக அந்த டைமில் தான் சாண்டி தெரியுமா, ஒரு ரேப்பர் சாண்டி. okay I think top of mind sorry yeah ஸோ அந்த டைமில் கேஓ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டைமில் நான் வந்து இந்த தமிழ் ரேப் ஆர்டிஸ்ட் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தேன். mm. சாண்டி ஃபார் எக்ஸாம்பிள், Mm. ஏகன், ஆமா ஏகன் தேவேஷ் தேவேஷ், இவங்கெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஓகே நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் அதில் எனக்கு அது ரேப்பாக அது வரல. பட் yeah rap something. சரி ஓகே ரேப் I think it's rap ஃபைன் ஓகே. ஸோ அப்போ வந்து ஓகே இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பாட்டு கேஓ. but like has I mean the subject matter hits very close to me because I think சப்ஜெக்ட் வந்து நான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது இதை பற்றி எழுதலாம் அப்படின்னு நான் நினைக்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு அப்படியா உன்னை வளர்த்தேன் இப்படி மாதிரி போயிட்டியேன்றது நான் சும்மா வீட்டில் பாடிட்டு இருந்தேன். சும்மா வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும் போது okay அதை நான் சும்மா பாடிட்டு இருந்தேன். okay And நல்லா இருந்துச்சு, அது ஹுக்கு மாதிரி இருந்துச்சு. ஸோ சரி ஓகே அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து சும்மா அப்படியே ஆரம்பிக்க அதுவே ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்குள்ள ஆல்ரெடி சப்கான்ஷியஸாக இருக்கிறது தானே. okay because the bars are pretty hard like unmele like I think if you've not listened to the song is about your discovery of atheism or டிஸ்கவரி ஆஃப் ஏத்திசம், or I don't know what other there are many tones are there அது வந்து கான்ஃப்ளிக்ட் தான். இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்ட் மீக்கும் mm. எனக்கும் அண்ட் அதனால இருந்த ரெப்பகர்ஷன்ஸு okay ரொம்ப ரிலீஜியஸாக இருந்ததுனால என்னெல்லாம் பிரச்சனை லேட்டர் ஆன் வந்துச்சு, okay அந்த மாதிரியான ஒரு okay மேட்டர் தான். so that song எப்போ எழுதிங்க actually if I can ask like when did it release 22 so 2 years ago 2 years ago. okay nice okay so yeah எனக்கு வந்து 2020 is when I think a lot of stuff happened to me because of religious upbringing and all of that so like I've like had this grudge for a while and சமய சண்டை போடுவேன் வீட்டிலலாம். so like I think a repeated theme on the podcast is me flaunting my atheism to the rest of the world but சமய சண்டை போடுவேன் and like இந்த பாட்டை I discovered this like a week back only when I was like mind blown because I think there are so many themes there and like I think you said it's an inner monologue between you and your past self. I perceived it as like if I was listening to the song I said it's me and my mother to பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி I sort of had two people talking மாதிரி and then like அதில் வந்து there was like a very nice line like பரியரும் பெருமாள் ஜோ மாதிரி வளர்ந்த எனக்கு என்ன தெரியும் and then and even when you say in the final paragraphல you'll say like அப்போ நீனும் ஒரு குழந்தை தான் right and I was like that is such a true thing because there's a weird amount of empathy required because oftentimes when you have such a strong religious upbringing it's not in your control. The force is so stronger that like sort of produces that outcome. So like even I was like I liked that there was that it was not like a harsh இப்போ பாருங்க இதெல்லாம் நடந்துச்சு. It was also like சரி ஓகே என்ன பண்றது it sucks. It's okay. Yeah. And yeah okay like it's okay shit happens that's life and it was like it was damn nice I like that a lot and like especially நீங்க சொல்றது I think the line the predominant line is கடவுள் பார்த்து பாரு that like it almost like ஒரு PTSD மாதிரி நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பாருடா yeah I have a friend also he has similar problems I'm like மச்சான் இங்க வா எந்த like we usually take turns playing songs or he'll play or I'll play like இன்னைக்கு எந்த படம் கிடையாது இந்த பாட்டு கேட்குறோம் both like damn nice that was a fun ride so thank you for the song
Yeah, but another thing is like a lot of your music, the writing, the content, and even the music also is very confessional. Like அப்படி சொல்லலாமா? Like it says what you're saying, what you're feeling, Mari. Yeah. Do you feel like that's a better? But I recently I discovered in this conversation that you don't write all your music. I was under the assumption you write everything. Yeah. So ஸோ நீங்கள் என்ன பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க? off the top of my head, இரவு கடந்து மாங்குயிலே பூங்கிலே because டாப்ல வரும். அப்புறம் பேசி and then சரி ஓகே ஓகே சரி நீங்கள் என்ன கேட்டீங்க இப்போ? இல்ல a lot of your music is very and confessional or like how you're feeling, right? And it is very as if you're having a conversation with the person that is supposed to hear it. Yeah. Right? So like do you feel like music is an easier way to do that because it's very conversational only? It wasn't. ஆமா, அதுக்கு தானே இதெல்லாம் பண்றது. Okay. ஸோ ஆமாம், இங்கே தான் எல்லா ரிலீஸும் okay ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பிரச்சனைகள். okay it's very cathartic அப்போ. ஆமாம் டெஃபினெட்லி. So ஆனால் அப்படி பண்ணும்போது like I'm asking, like you don't have to answer this if you don't need to. Like this happens to me like whenever I have like another way of expressing myself, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பேன்னு நினச்சிருப்பேன், ஆனால் மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. Right, because they probably wouldn't know I wrote this or I like spoke about this or something like that, right? அவங்களுக்கு தெரியாது, right? But then in my head I'm like I've had the catharsis, இப்போ அவங்களுக்கும் தெரியும். I'll operate and அதுக்கு maybe just projecting my life based on your writing and you probably handle it healthier, right? But I'm asking you, like, if has that ever happened to you? Because I'm assuming if I'm in your shoes, that'll be like an issue for me if I had the ability to just write and express everything. நான் எழுதி முடிச்சுட்டு இப்போ நான் பேசிட்டேன் மச்சான், அவங்களுக்கு இப்போ எல்லாம் தெரியும். அது ஓகே. ஸோ நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சிடுச்சாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி ரிசீவ் ஆகப்படுது, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அதுலேருந்து அப்படின்றது எனக்கு கவலை இல்லை ஆக்சுவலாக. ஓகே. ஏதோ ஒன்று கண்டிப்பாக புரியும்ல, ஏதோ ஒன்று புரிஞ்சு அதனால தான் கேட்குறாங்கல்ல. ஸோ ஐ திங்க் அதை பற்றி நான் பெருசாக யோசிச்சதில்லை, என்ன புரிஞ்சுது அண்ட் அது நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இருக்கேன். எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிட மாட்டேன் நான். என்னோட நான் என்ன பண்ணுறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா நான் பாட்டே பண்ணுறேன். ஸோ அதை டீகோட் பண்ணி இது இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த லைனில் நான் என்ன சொல்ல வரேன்னாலாம் என்னால் நானே ஏதோ உளறிட்டு இருக்கேன். கேட்கறதுனா கேளுங்க. ரொம்ப நல்லா உளறீங்க. Thank you so much. But இப்போ it's an interesting take. I didn't think of that. So like உங்களுக்கு, even though you may not, other person doesn't respond, I mean I'm assuming if it's written about a particular person or a particular event, right, the music, if the other person இருந்து நீங்க ரெஸ்பான்ஸ் வாங்கினாலும் you find closure. Other person na ninga like other person or other subject matter, let's say like I assumed KO was about a parent, but I was mistaken. That again maybe just projecting, and if I wrote that for myself, put the song out, right, I would have felt like இந்த பாட்டை பற்றி போட்டுட்டேன், என்னோட கோவம் எல்லாம் போயிடுச்சு, or என்னோட கோவம் எல்லாம் வெளிப்படுத்திட்டேன், right, if I'm projecting that is right. But like my mother would not have listened to the song, if you will, and or maybe she has, but she's, I don't know, right? But என்னோட மனசில் I'll be like I would have just been like okay முடிஞ்சிருச்சு. But in reality I think I would still like go back to her and she wouldn't know how I was feeling. I'm just curious, you don't have to answer the question again. I know it's a very personal question, but like consistently I was thinking இவங்க இவ்வளோ நல்லா like express பண்ணுறாங்க பாட்டில், but like what if the person போய் சேருதா போய் சேர்ந்து திருப்பி பதில் வந்துச்சா? I'm like இல்லை அதான் சில பேருக்கு சேரும், சில பேருக்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. எல்லாருக்குமே பிடிக்கணும் ஆர் புரியணும். அதை பற்றி நான் தெரில, நான் அதை பற்றி ஃபீல் பண்ணது கிடையாது. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் என் வேலை. அதுக்கப்புறம் ஹவு இட்ஸ் பீயிங் கன்சியூம்ட், இன் வாட் சென்ஸ் இட்ஸ் பீயிங் கன்சியூம்டுங்கிறது வந்து அது அவங்கவுங்க இன்டர்பிரிட்டேஷன் தான்.
என்ன வேணால் எடுத்துக்கலாம். அவங்க அது தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தா கூட ஓகே தான். அது அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன். Fair enough. But you're like really good at expressing it, or at least when I'm able to project myself on it and have my version of that story. யா ஸோ அதான் yeah, இப்போ நீங்கள் சொன்ன exactly, மாதிரி இப்போ நீங்கள் வந்து அவங்க உங்களோட என்னோட interpretation. Yeah. ஸோ தட்ஸ் ஆல்சோ குட் திங் தான். Yeah. So yeah. Nice. Okay. அந்த கேள்வி முடிச்சிட்டேன். That was like my biggest. I was like, how do I express this? Like நான் வந்து இது எப்படி நான் வந்து பொலைட்டா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு like you ever seen like 4-5 scratch இல்ல இது வந்து ரொம்ப ரூடா இருக்கு. This is straight up personal bro. ரூடா எப்படி கேட்டிருப்பீங்க? like சரி நீங்க இப்படி எழுதிட்டீங்க இவ்வளவு கான்ஃபரன்டேஷனலா இருக்கீங்களே உங்களுக்கு ஏதாவது பின்னாடி any problems அப்படின்னு சொல்லிட்டு would have been. I'm like சரி okay don't do that Purvesh. So yeah, and then I was like I think I had like a sub question like does it ever affect you? Like I don't know, I think has it helped you like this is a rude version and please I don't mean this, I scratched this for the record. I was like I think does it affect your inability to have conversations? ஏன்னா நீங்க பாட்டை எழுதி முடிச்சிட்டீங்க ஸோ உங்களால் பேச முடியாதா அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ பைத்தியக்கார மாதிரி எழுதி வச்சிருந்தேன். ஓகே ஸோ பேசலாம் பட் அது பேசுறதோட மியூசிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக. you don't need to answer it. நான் இது வந்து ஒரு அஃபிஷியல் क्वेश्चन கிடையாது, இது ஒரு சைட் பார். fine but yeah yeah okay. And then KO. But another thing was after I discovered you, I think I found Manguvile Ponguvile first. I don't exactly remember. I remember repeatedly playing and அதை முடிச்சுட்டு I went to பூப்பாட்டு. பூப்பாட்டில் there's a song called Super Sunday and that is like one of my all time favorite songs like because like I used to spend a lot of time with my grandfather when he was here, so like very very personal and like I listened like on repeat. I think it was on like I think 2021 or 2022 அது 2 தானே it was on my Wrapped. So that's how much I listened to that song. So yeah, so like tell me about how பூப்பாட்டு happened because then I realized you also worked with Keber in a song there la காலிங்க நிக்குது. இதுல நான் ஒரு வர்க்கும் பண்ணல இல்ல எந்த பாட்டுலயுமே, நான் பாடினேன் அவ்வளவுதான். ஸோ அந்த கேபர் சாங் சரி சீனார் பாட்டும் சரி அவங்க தான் கம்போஸ் பண்ணாங்க, அவங்க தான் எழுதினேன். சூப்பர் சண்டே வந்து இவர் சாமுவேல் நேச்சன் தான் எழுதினாரு. ஹி ஆல்சோ ஒர்க்ட் இன் பூப்பாட்டு. ஸோ அவங்க கம்போஸ் பண்ணாங்க, நான் பாடினேன், அவ்வளோதான் என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில். How was it? Any cool thing that happened? Cool thing is அவங்க இதில் பாடினது தான். Okay. Fair enough. Yeah. But I really like both of those songs. Yeah. காலிங்க நிக்குது வேற இஸ் லைக் a nice song. அப்பப்போ நம்ம டிஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது it's okay அவ்வளோ பெரிய உலகம் இருக்கு, நம்ம nothing does it really matter much. It's okay போன மாதிரி தானே, it's okay. So yeah, that was so காலிங்க நிக்குது அப்பப்போ நல்ல டிஸ்ட்ரெஸ் அண்ட் அந்த காலிங்க நிக்குது வந்து லைக் ஒரு நைஸ் தாலாட்டு பாட்டு மாதிரி வேற இருக்கும். ஸோ நான் வந்து லைக் டிஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது லைக் ஓகேப்பா இட்ஸ் ஓகே சொல்லிட்டு. ஸோ யா that was my முடியுதா அவங்க क्वेश्चंस? இல்ல and then I really want to talk about this. உங்களோட I'm a big fan of your Instagram also, right? அதுல வந்து there's one video where I hated on PVR. Yeah. And I hate PVR to the fucking core. Like I think the first time like நாக்லா நிறைய ரொம்ப நாளைக்கு இது I think தெரியல நினைக்கிறேன். I never swear on social media because I thought my family members will see it and they'll yell at me, right? But then when PVR acquired Satyam, I think the first time I said what the நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு I put a story and like my cousin to the call me நம்ம திட்ற like சொல்லாத போற. So but yeah like because like I don't know, Satyam Cinemas was like so dear to me, like too many good memories. Popcorn இருக்கட்டும், like எங்க போனாலும் அங்க போவோம். And like even I think when I moved to Chennai 2011, I was telling you right, அப்போ வந்து I didn't like Chennai. I was like என்ன Bangalore such a cool city, ஜில்லுன்னு இருக்கும், இங்க சூடா இருக்குது, அந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தேன். And I was like I didn't think Chennai was a city. I was like Chennai is like some tier 2 city only, இங்க வந்து எதுவுமே கிடையாது, பெங்களூர் எவ்வளோ கெத்த தெரியுமா. And then எங்க அப்பா நீங்க வாப்பா அப்படின்னு சொல்லி he took me to escape. Okay. And then I don't know if you you 2015 and things சொன்னீங்கல, but so I don't know how much of an experience it was to you, but
when I just இல்லை சென்னை பாண்டியில் இருந்துட்டு வந்ததுக்கு சென்னை வந்து இதுதான். so when I came to Escape, like it felt like some 5-star hotel. 5-star hotel படத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. And like அப்போ வந்து everything small detail like typography, interiors, everything about Escape was just mind blowing. Now if you go to Escape, it's actually like a very tragic thing. But if you go like back then என்னன்னா projectors வந்து like you can see the projectors. ரூம்குள்ள projection room இருக்காது. நீங்க அந்த இப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். But if you walk into Escape, you will see like the projector just hanging in the ceiling and like so அதெல்லாம் ரொம்ப you can see the working of the cinema and like நான் பெங்களூர்ல PVR தான் யூஸ்வலா போவோம். எங்க பார்த்தாலும் ads. You can just like it like you won't feel like you're part of a establishment. You'll just see like ads. And once Satyam was bought out, எங்க பார்த்தாலும் இந்த வசந்தன் கோ போஸ்டரை பார்க்காம என்னால் படத்தையே பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. Right? And like I mean all respect to Vasanth & Co. I'm sure they're a great dealership, but they have really poor aesthetics. Okay? Please tell them to hire a designer. Aesthetics மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்க என்னென்னமோ பண்ணிட்டானுங்க அன்னைக்கு. அப்படியா? அதான் அந்த வீடியோலயே நான் oh yeah ஆமாமா yeah so like and then yeah அதுக்கப்புறம் obviously general quality control to say the least. yeah so thank you for I think அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணி நான் PVR டேக் பண்ணிட்டேன். they blocked my account. அப்படியா? I wasn't able to tag PVR after that. But lot of people tag PVR under that. I wasn't able to tag. That's what I thought like PVR just removed tagging. Storyல போட்டு then I was searching for PVR thing. And then like a bunch of people like was like என்னடா I'm like மச்சான் they didn't let me tag bro. அப்புறம் என்னன்னு தெரியல. And then like even like small thing I had the like nice opportunity to speak to someone who used to work for Satyam. Okay. Pre-acquisition like management level, right? And then we were watching a movie in Satyam. Okay. Right? ரெண்டு பேர் சேர்ந்து படத்துக்கு போயிட்டு இருந்தோம். And then like அந்த கீழ அந்த சீட் இருக்கும்ல, சீட்ல there be stickers like H-row, A-row அப்படி சொல்லிட்டு ஒரு ரோல ஸ்டிக்கர் பிஞ்சிருச்சு. They took a permanent marker and wrote like M-row or something. அவரெல்லாம் தாங்க முடியல. லைக் நாங்கள் இங்கே வேலை பார்க்கும்போது ஒரு ஸ்டிக்கர் போச்சுன்னா எப்படி பார்த்துப்போம் தெரியுமா? அண்ட் தென் இங்கே பாருங்க அங்கே லைட் பிரைட்டாக இருக்குது, இங்கே லைட் கம்மியாக இருக்குது, பார்த்தா fucking row indicators. And I was just like, that's so much attention to detail. Like I can see why everything just works. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று அப்பீல் ஆகும், but when everything comes together. Yeah, I miss Satyam. Satyam was better, bro. Yeah. Are you like an avid movie goer? இல்லை லைக் போயிட்டு இருந்தேன் அப்போ. இப்போ நோ ஜாப் நோ மணி, ஸோ மணி இப்போ நாட் மச். திடீர்னு பார்த்தா நிறைய நல்ல படம் வேறு வருது, ஸோ போக முடியல. இப்போ வந்து ரீரிலீஸ்லாம் போயிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஐயோ அவ்வளோ பார்த்த படத்துக்கு எப்படிங்க காசு கொடுத்து போக மனசு வரும் ப்ரோ? லைக் ஐ வாஸ் டிஸ்க்ளோஸ் டு கோயிங் எஸ்டர்டே. லைக் கிளி போயிடலாமா ஃபோமோ பண்ணி, அண்ட் தென் ஐ வாஸ் லைக் இல்லை வேண்டாம். ஓகே, நான் வந்து அதெல்லாம் நான் சின்ன வயசில் தேட்டரில் பார்க்கல. ஓகே, எல்லாம் சிடியா? ஆமாம், சேம். ஸோ அதனால சரி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, how was கில்லி? சூப்பராக இருந்துச்சு. விஜய் வாஸ் லைக் the hype is real. Hype is real. Yeah. Okay. Dance. Oh, like humor. But were you able to like dance and all? It's like a hype theater. பாண்டிச்சேரி, நான் பாண்டிச்சேரியில் பார்த்தேன். ஓகே, அங்கே கொஞ்சம் யாருமே ஆடல. இங்கே இருந்தா கண்டிப்பா எல்லாரும் போய் ஆடி. ஆனா இங்க வந்து எனக்கு they're showing me like videos, but like usually இந்த மாதிரி படம் இன்ஸ்டாகிராம்ல like it'll probably be day 1 or day 2 hype. இப்போ நம்ம போனா எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல அப்படியா சொல்றீங்க? Because I went, நான் ஒரு படத்துக்கு மட்டும் போனேன் கசின்ஸோட. we went to வேட்டையாடு விளையாடு கமல் மூவி. So everybody was like going nuts for மஞ்சள் வெயில் allegedly. Okay. நானும் ஹைப் ஆகி மஞ்சள் வெயிலுக்கு தனியா லூஸ் மாதிரி and then I got so hyped, நடப்பார்ல இப்படி, that was what was like going viral. நான் வந்து அதே மாதிரி நடந்துட்டேன் because top row seat. So நான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன் and என் கசின்ஸ் மட்டும் கத்திட்டு இருக்காங்க அங்க இருந்து. So it was like a very, it was just you அப்போ. Yeah, I was like one man show மாதிரி. So traumatic ஆயிடுச்சு எங்களுக்கு. But yeah. Okay. What is the vibiest theater experience you've gone to? Vibiest like எல்லாரும் அப்படியே இறங்கி கமலா தியேட்டர் தான். கமலா தியேட்டர், அண்ணாமலை, சுப்பிரமணியபுரம் தான் வந்து பெஸ்ட். சூப்பரா இருந்துச்சு. அந்த இந்த பாட்டு இருக்குல்ல மதுரை. ஓகே எல்லாம் இட் வாஸ் லைக் ஃபெஸ்டிவல். அங்க ஃபெஸ்டிவல் விஷுவல்ஸ் போயிட்டு இருக்கு, இங்க எல்லாரும் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஓகே செமையா இருந்துச்சு. That was nice. Yeah.
For me, I think it's probably a tie between, I mean, Pete first day for sure, Rohini. பேட்டை. Pete, Rajini Padamla. That versus Legend Sarvana Stores movies. And I'll tell you, guys, I have to get this on record. I think I've never said this on record. The world needs to know. Theatre, I think you all understand. Rohini Theatre, first day first show. எல்லாரும் லூஸ் மாதிரி ஆடி, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு சப்பலெல்லாம் மாறி போச்சு. லைக் ஹி ஓர் 2 Nike ஸ்லிப்பர்ஸ் அண்ட் அவன் தேட்டருக்குள்ளே வரான், ஒரு நைக்கி ஸ்லிப்பர் ஒரு எழ ஸ்லிப்பர் வேற வேற. ஸோ அவன் என்ன சொல்கிறான், நான் போகும்போது சப்பல் விழுந்துருச்சு, ஸோ நான் ஏன் சப்பல் வச்சு இன்னொரு சப்பல் போயிட்டேன். ஸோ எங்கள் ஹைப்போதிசிஸ்னா there's someone else in that theater that day that wore a Nike slipper instead of Adidas slipper. ஸோ ஏன்னா அவருக்கும் அது நடந்திருக்கும். That's one thing. And நான் I think ஏதோ ஒரு எபிசோட்ல ஒரு கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டேன். பார்த்துட்டு இருந்தீங்கன்னா that person please contact us. please DM me, நான் என் ஃப்ரெண்ட் உங்களுக்கு லிங்க் அப் பண்ணி விடுறேன். and எனக்கு ஜீன்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சானுங்க விழுந்தோ. I think ஏதோ ஒரு எபிசோட்ல போட்டேன் கிழிஞ்ச ஜீன்ஸ். you would have seen me. So that was a pretty crazy experience, as you can imagine. But unexpected வேற level experience was Legend Sarvana Stores movie, where I think all of us were just in awe of the fact that this is an actual thing that happened. என்ன சொல்றது, வடச்சென்னை 2 எல்லாம் ரிலீஸ் ஆகாத உலகத்துல லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஒரு டோட்டலி இன் டிஸ்பிலீஃப். அண்ட் ஐ திங்க் ஒரு 12 பேர் நம்ம போனோம். But then you enjoyed. ஸோ நாங்கள் தான் இப்படி லூஸ் தனமாக போகணுமா, லைக் நாங்கள் தான் லூஸ் குதி மாதிரி போகணும்னு நினச்சோம். நான்லாம் எப்படின்னா, அவர் அந்த ஒரு பிங்க் கலர் ஷர்ட், வேஷ்டி, அந்த ரிஃப்ளெக்டிங் கூலிங் கிளாஸஸ் அப்படி போனேன். எங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் லைக் க்ரீன் கலர், அப்படியே நாங்கள் அப்படியே பழப்பழம் தான். சரவணா ஸ்டோர்ஸில் ஷாப்பிங் பண்ணால் எப்படி போவோம், அவரோட மீட்டரில் நாங்கள் போனோம். நாங்களாம் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி இறங்கி போனோம். நாங்களாம் பாட்டெல்லாம் பை ஹார்ட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் இன் கேஸ். ஸோ நாங்கள் தான் இப்படி போனால் தேட்டரே இந்த மாதிரி லூஸ் குதித்தவங்க தான் வந்து டு த பாயிண்ட் வேர் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போயிட்டு அண்ட் we were singing like இந்த ஆண்டவனை ஆட போகிறான் வாடி வாசல் வாடி. how do I know these lines? Because I still remember core memory. So we were singing, we were dancing in the theater for that. Satyam cinemas, not like your average. Satyamla thala Satyamla. And like என்ன சொல்றது, ஏதோ ஒரு I don't remember, I think like the heroine's name is Tulasi or something, and he'll find out he has a son or something. slow motion ஆக்கிடுவாங்க. ஆமா, சிங்கக்குட்டி நான் சயின்டிஸ்ட் இல்லடா, சிங்கக்குட்டிடா. So the whole theater, and I'm not kidding, said தந்தானே தானே தானேன்னு தான் தேட்டரே பாடுது. It was on வேற level vibe. And then like there was an in between twist character, like ஒரு லூசி ஹீரோயின் டைப்ஸ் who's actually the villain. அந்த மாதிரி ஏதோ and லூஸ் மாதிரி பண்றாங்க. Spoilers, I'm sorry, இது சினிமாட்டிக் மாஸ்டர்பீஸ். நான் பார்க்கல அந்த படத்தை. Oh no, இது மிஸ்ஸிங் அவுட்ங்க. பார்த்தா I think you'll have enough experience for another song also. So Hotstarல தான் இருக்கு, ladies and gentlemen, if you would like to go have some. பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வராது. அது கண்டிப்பா ரீ-ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் எனக்கு. ஆர் பார்ட் 2 சீக்வல்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா நான் கூப்பிடுறேன். 13 பேரா போயிடலாம் அடுத்த வாட்டி. ஸோ ஃபுல் வைப்ஸ் தான். that was absolutely crazy. முடிச்சுட்டு there was a cutout in Satyam. அவர் கட்டவுட்லாம் வச்சுருந்தாங்க, லைக் அந்த ப்ரொமோஷன் ஸ்டஃப். we went, danced in front of it, காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னென்னமோ பண்ணி. and then I spoke to the manager, இது நாங்கள் எடுத்துக்கலாமா, நாளைக்கு வந்து எடுத்துக்கிடுங்க. நாங்கள் நாளைக்கு போனோம், காணும் ப்ரோ. So someone else took it. PVR. இது post PVR acquisition. ஓமால. So yeah, that was probably the only good experience I've had post PVR. And that was because of Legend Sarvana Stores. Yeah. Now sad part is they bought Inox also. ஆமாமா. So they bought Inox, so Jazz உங்களுக்கு கீழ வந்து Jazz bought Inox bought Jazz. So இந்த இது வந்து இப்போ டாப்பிங்ஸ் இப்போ என்ன தெரியுமா தராங்க? What do you mean? Popcorn toppings. Like this, no, you just have that thing and no, you used to have in the thing. But இப்போ வந்து 3 பாக்கெட் தராங்க. பாக்கெட் like sachet. சாஷேஸ்ல இது தராங்க, அது டாப்பிங்ஸ். அதுக்கு வேற பே வேற பண்ணணும். Wait, no, shut the fuck up bro. என்ன bro சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்க bro? என் cousins எல்லாம், my cousins travel to Chennai
so they can eat the fucking popcorn. yeah. Don't fucking do this. அப்படி பண்ணிட்டாங்க. But like what if you want more? You have to buy them. ஏங்க ஏற்கனவே அவன் 1000 ரூபாய்க்கு பாப்கார்ன் வித்துட்டு இருக்கான். நான் கேட்டேன் இந்த மாதிரி இன்னொன்னு கொடுங்க, லார்ஜுங்க இது கொடுங்க. அப்புறம் வந்து இல்லைங்க ஒரு பாப்கார்னுக்கு, அதாவது ஒரு ஸ்மால் பாப்கார்னுக்கும் 3 தான், ஒரு இதுக்கும் மீடியமுக்கும் 3 தான், லார்ஜுக்கும் அது. They found out people are buying for the powder and not the popcorn. Yeah. And அது அந்த பவுடரும் வந்து முன்னாடி மாதிரி ஃபீலிங் இருக்கு. பட் தெரியல, could be wrong. I know I have details on this. I don't know if it's there or not, but I know the old one was like a very like இது வந்து insider I second information, so I don't know if it's true, but என்னோட idea is they apparently went to Nebraska in America, signed an exclusive deal for Satyam, like a small corn producer in Nebraska or something like that, so only Satyam gets the corn from them. I'm actually not kidding. இது வந்து அயன் அது என்ன படம்? அது அயன் தான் இந்த டைமண்ட்ஸ் ஸ்மக்லிங். எஸ் அந்த மாதிரி வெறும் தாஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி they did this and this seasoning also they have some exclusive thing. You know the cold coffee like that, adun it's a small time cafe that they make it exclusively. They used to, I don't know if they still do, because cold coffee is kind of shit in Lux now, so I'm assuming it's also not that nice for the rest of the distributors. And initially like I don't know, அவங்க வாங்கின புதுசுல I think they tried to bring into every PVR இந்த பவுடர் எல்லாம். I remember seeing something. அதுக்கப்புறம் மொத்தமா போயிடுச்சு. Yeah, I'm really sad that Lux got bought out by Jazz. அது மட்டும் நடக்கலனா இது எதுவுமே நடந்திருக்காது. That was the downfall of தமிழ்நாடுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு நிலைமையில இருக்குன்னா அது காரணம் அந்த Jazz acquisition. Yeah. So what's next for you? Music திருப்பி வருவோம். How is it going right now? Tell me about வாடிய மனதில் வானவேடிக்கை. Yeah, I can't say that. I'm really sorry. VMV அப்படினு VMV, nice. VMV. Tell me about that. என்ன சொல்றது அதை பற்றி? அது ஒரு புது ட்ரை. ஏங்க அது ஒரு வேற லெவல். ஏங்க நீங்க ரொம்ப மாடஸ்டா இருக்கீங்க. நான் வந்து சும்மா அப்படியே எழுதிடுவேன். ஏங்க நீங்க like fucking goated. Can you please? சரி, வாடிய மனதில் வானவேடிக்கை வந்து அது அந்த டைமில் நான் கொஞ்சம் நிறைய இது டாஃப்ட் பங்க் எல்லாம் கேட்டுருந்தேன். சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு பாட்டு. அண்ட் நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாம் எல்லாம் ஒன்று ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஸோ எனக்கு பெருசாக எனக்கு ஒரு ஜான்ரெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஐ வெண்ட் வைல்டு. ஸோ அப்புறம் லிரிக்ஸ் அதில் ஒன்றும் பெருசாக, அது சும்மா லிரிக்ஸு. அப்புறம் டைட்டில் வந்து நான் வந்து யூஸ்வலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாம் பண்ணுவேன், டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டுக்கும் வந்து நான் கேட்டேன். இந்த பாட்டு வந்து கேட்கும்போது எப்படி இருக்குது, என்ன ஃபீல் ஆகுது வந்து. அப்புறம் அந்த பையன் வந்து வானவேடிக்கை அதெல்லாம் சொன்னான். ஸோ அதான். ஸோ இந்த பெரிய டைட்டிலாக வைக்கலாம், கேட்சியாக இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ், தமிழில் வெந்து தணிந்தது காடு, விண்ணை தாண்டி வருவாய், அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வாடிய மனதில் வானவேடிக்கை. கம்ப்ளீட்லி ஆகு. அது உண்மையிலே அந்த நீ இருக்க அது வந்து ஏதோ பட்டாசு வெடிச்சு அண்ட் லைக் இமேஜின் லைக் fucking 30 shot or something. No, சம பயம் எனக்கு. இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்கோம், இது அவங்களுக்கு வெடிக்குதோ நீங்க சொன்னீங்களே, அது மாதிரி போய் சேருமான்னு. அது நான் இந்த பாட்டுக்கு நான் யோசிச்சேன். இந்த மாதிரி வானவேடிக்கைங்கிறோம் நம்ம சொல்றோம், அவங்களுக்கு அது வெடிக்குமா கேட்கும் போது இல்லையான்னு தெரில. பட் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை ப்ரோ இரவு கடந்த மாதிரி வரல அப்படின்னு. சாரி கைஸ்.
I have more than இரவு கடந்து. அங்கே அவங்க இது பண்ணிட்டாங்க என்ன How does that ஒரு feel பாக்ஸ்குள்ளே actually? How does போட்டாங்க. that feel? ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். இது சில பேருக்கு பிடிக்கும், இது சில பேருக்கு பிடிக்கும். ஹவு டஸ் தட் ஃபீல்னா ஓகே தான். Pressure இருக்கா? Like because Pressure I mean இல்ல. there might be an upside, right? If you appeal to these people. If you're saying majority of your listeners expect something like that. அதுதான். ஸோ அவங்கள என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஓகே. அண்ட் எனக்கு ஒரு பாட்டு பண்ணும்போது எனக்கு தான் நான் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ எனக்கு பிடிச்சிடுச்சுனாலே நான் அதை கான்ஃபிடண்ட்டாக ரிலீஸ் பண்ணிடுவேன். அண்ட் எனக்கு பண்ணும்போது தெரியும் இது பெருசாக போகிறது கிடையாது, இது யாரும் கேட்க போகிறது கிடையாது, ஆர் இதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் இருக்காது. ஸோ அது ஒரு தெரிஞ்ச ஒரு மேட்டர் தான்றதுனால அது ஓகே தான். இட்ஸ் நாட் லைக் மெயின் ஸ்ட்ரீம். இந்த வாடிய மனதில் வான வேடிக்கையெல்லாம் அவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு Really? I thought it's like very I think I thought it's actually very நான் கேட்கும்போது நான் like நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். லைக் ஆல்பம் ஆர்ட் அண்ட் ப்ரோமோ இன்ஸ்டாகிராம்லலாம் இட்ஸ் லைக் வெரி ஆர்டிஸ்டிக் அண்ட் இண்டிபெண்ட். அண்ட் தென் நான் பாட்டு வாஸ் லைக் பிடி பெப்பி அதான் சொல்லணும். அதான் எனக்கே ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை பெப்பியாக போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை சொல்லிட்டே இருப்பார், நீ ரொம்ப சோகமாக பண்ணிட்டுருக்க, இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க, நீ ஜாலியாக ஒரு பாடு டான்ஸ் நம்பர் போடு அப்படின்னதுக்காக தான் நான் சரி அப்படி போட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது இரவு கடந்து மாதிரி அப்படின்ட்டாங்க, ஃபீலாகவே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. சரிங்க, ஓகே ஓகேங்க அப்படின்ச்சு. பட் ஓகே. How do you deal with that, like expectations of you versus the reception? அது இன்வெர்ட் ஆயிடுச்சுனா அது does it affect you? இல்லை, ஓகே தான். எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணும் போதே இது எப்படி போகும். ஸோ கரெக்டாக தான் நான் கேஜ் பண்ணியிருக்கேன். ஆமாம். கேஓ நான் கேஓக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல இது இருந்துச்சு. கேஓ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறையா பேருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த இதுவே எனக்கு ரொம்ப புதுசாக அந்த ஸ்டைலே அந்த மாதிரி ரேப். ஸோ அதுதான் நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு அண்ட் ப்ராபப்ளி லாஸ்ட்டு ரேப் சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது சும்மா that song happened. So okay, one of those accidents mari happy accidents. Yeah. But like இப்போ நீங்க சொல்றீங்களா இரவு கடந்து போகுது அமேசிங் மாங்குளே பூங்கல், disproportionately more listeners, more plays also. So how does that feel? Like இப்போ நீங்க சொல்றீங்க the branding you as this, and even when I said I discovered you through Manguile, you were disappointed. ஐயோ இவன் கலாட்டா இன்டர்வியூ மாதிரி பண்ணிடுவான் அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா நினைச்சிட்டேன். So yeah, ஆக்சுவலாக பயந்தேன் இந்த கலாட்டா பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரியான. அப்புறம் சொல்லுங்க உங்க ஹேண்ட்பேக்ல என்ன இருக்கு, நீங்க ஆரோ வாட்டர் குடிக்கிறீங்களா கேன் வாட்டர் குடிக்கிறீங்களா? கேன் வாட்டர். ஓ actually an ஆரோ வாட்டர் ஃபேன். ஸோ என்னது மாங்குயிலே பூங்குயிலேக்கு ஸோ அந்த பாட்டுக்கு ஏன் என்னால் முழுசாக ஹாப்பி ஆக முடியலன்னா, ஏன்னா அது மேஜர் கிரெடிட்ஸ் இளையராஜாக்கு. ஏன்னா நீங்கள் அந்த இது பார்த்துருக்கீங்களா, யுவன் வெர்ஷன் தானே. யுவன் வெர்ஷன். ஸோ அதுவும் அவருது, லிரிக்ஸும் அவருது. அண்ட் இன்னொரு மேஜர் கிரெடிட்ஸ் மியூசிக் ப்ரொடியூஸ் பிரணவ் முனிராஜ். கேள்வி பிரணவ் முனிராஜ் தான் மாங்கோயிலே பூங்கோயிலே மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணது. ஸோ நான் அதை வெறும் பாடினேன். ஸோ பேசிக்கலி நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் not own com. பேக் டு ரூட்ஸ். ஸோ அதனால என்னால் அது ஹோல் ஹார்ட்டடாக என்னால் அதுக்கு என்ஜாய் பண்ண முடியல. Was accepting the success stuff? Success or the reach. ரீச் ஆமாம் ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக இவங்க ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் கிரெடிட்ஸ் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஆனால் அது என்னமோ நான் தான் அந்த பாட்டு பண்ண மாதிரி. பட் ஜென்ரலாகவே மியூசிக்
ப்ரொடக்ஷன் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ்க்கு இங்கே பெருசாக Yeah, இப்போ தான் ஆக்சுவலாக கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இதுல I saw credits for Vanu, VMV. I saw VMV-ல ஐயோ ATM. ATM. My dyslexic is like அது ATM அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. ஏடிஎம். Yes, you saying, sorry. என்ன சொல்கிறேன், ப்ரொடியூசர்ஸ்க்கு கிரெடிட்ஸ் கொஞ்சம். ப்ரொடியூசர்ஸ்க்கு கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்சம் இதோட போயிடாமல், அதாவது கீழே இருக்கிற கிரெடிட்ஸோடு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அது நல்லா திணிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் இவங்க இதில் பயங்கரமாக இது 80% இவங்களோட ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இம்பார்ட்டண்ட். How did you like இப்போ நீங்கள் சொன்னீங்களே லைக் இளையராஜா has already done that அந்த லைவ்ல. I don't know அது எந்த ஈவெண்ட், I think one person will ask him ஈவன் இது பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி. லைக் why did you decide to cover that, like any reason or just சும்மா நல்லா இருந்துச்சு ஓகே டியூன். ஸோ நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது 2020 வந்து ஒரு கிட்டார் கவர் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அதெல்லாம் இன்னும் இருக்கா? அதெல்லாம் இருக்குது இன்னும். ஓகே ஓகே. அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஐ met this பர்சன் பிரணவ் முனிராஜ். அப்புறம் அவர்கிட்ட கொடுத்துட்டு and then the thing came. ஆமாம். I saw a lot of first time I think YouTubeல எங்கேயோ போய் கேட்டேன் இதை ஸ்பாட்டிஃபை தான் கேட்டேன். the comment they were all like calling you out as if like நீங்க ஏதோ இளையராஜா did this first only. I'm like நான் கீழே கேப்ஷன்லேயே போட்டிருப்பேன் கேஷுவலி கம்போஸ்ட் பை அந்த மாதிரி I think so, yeah. ஒரிஜினல் டியூன் அப்படின்னு கவர் ஆஃப் அ கவர் என்னென்னமோ ஏதோ போட்டேன் நான். யாரும் வந்து இந்த மாதிரி என்னை வந்து கேட்டிருக்கூடாது. இது நான் இதுக்கே ஸ்பாட்டிஃபைல ஐ மீன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அப்லோட் பண்ணும்போதே நான் ஐ பேட் அன் அமௌண்ட் ராயல்ட்டியா? ஆமாம். Oh, how does that work? இப்போ இஃப் இட்ஸ் அ கவர் சாங் யூ ஹேவ் டு பே அண்ட் அது வந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு it's like an upfront fee, யா. or like it's not like a portion of your ராயல்ட்டி ஸ்பிளிட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கும் ஐ டோன்ட் திங்க் அது இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல ஷோரா. பட் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் பே பண்ணால் உங்களை இளையராஜா நாளைக்கு வந்து பிரச்சனை பண்ண மாட்டாரு. ஆண்மை இருக்கான்னு கேட்க மாட்டாரு. ஐயா நான் எல்லாம் சார் கரெக்டாக இந்த மாதிரி பேப்பர் ஒர்க் you are this many dollars richer. So yeah. Yeah, I didn't know this. Like, okay, I thought like I think because a lot of covers like are taken down, especially Spotify la nalla கேட்டிருப்பேன். Spotify திடீர்னு playlist இருந்து காணாம போயிடும். like annex பண்ணிட்டாங்க. இதனால தான் I thought it's like either like a wait till death or like eventually அது கண்டுபிடிக்கப்படும் அந்த மாதிரி thing, or like you just get lucky, or I don't know, maybe they don't generate enough revenue for it to get split. அப்படிலாம். Yeah, so I didn't know you could just like pay. Is it like I mean you don't need to tell me how much, but is it like a crazy amount? இல்லை ஓகே தான். Really? Okay. Damn. Has it like oh yeah, it's okay. I was about to ask you a not nice question. நான் மறுபடியும் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேங்க. அப்புறமா கேளுங்க. அப்புறமா ஆஃப் த ரெக்கார்டு கேட்குறேன். மேபி ஒன்ஸ் திஸ் ப்ளோஸ் அப் லைக் ஒரு நாள் I was interviewing சுதாண்டிகா. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ இல்லை பட் இரவு கடந்த ஆல்சோ ரைட், ஹவ் வாஸ் த ரீச் ஆஃப் தட்? ஹவு டிட் எக்ஸ்பீரியன்சிங் தட்? அது 2020 சொன்னீங்கல்ல. ஸோ இட் வாஸ் ப்ரீ கேஓ ப்ரீ எவ்ரிதிங். அது is that the first song on your Spotify? இல்லை தட் வாஸ் த செகண்ட் சாங். ஃபர்ஸ்ட் வந்து பேசி. ஓகே ஓகே. இரவு கடந்து வந்து ஸோ செகண்ட் சாங்கே அதுதான். ஸோ லைக் யூ வுட் ஹவ் டன் பேசி அண்ட் லைக் something is working. ஸோ இல்லை ஸோ அதான் சொல்கிறேன் நான். இரவு பேசி. ஸோ பேசி வாஸ் மை ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஆமெச்சர். நான் பேசி வந்து நானே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மைக்கில் மேக்கில் இதெல்லாம் உட்காந்து வேலை செஞ்சது. அதுக்கு முன்னாடி வெறும் கிட்டார்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இரவு கடந்து அதான் நான் சொன்னேன்ல, இட் வாஸ் லைக் ஒன் நைட் திங். அண்ட் அந்த மாதிரி நான் நிறையா பாட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஐ வென்ட் டு ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். ஸோ அவன் வந்து எதாவது ஷூட் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா ஓகே பண்ணலாம், ஏதாவது ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த பாட்டு இருக்கு நேற்று பண்ணேன் அப்படின்னு சொல்லி இரவு கடந்து. Your friend had the song or you had the song? I had the song. Oh, okay.
ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே ஃபைன் அப்படின்னு. நீங்கள் இரவு கடந்த அந்த மியூசிக் வீடியோ பார்த்துருக்கீங்களா? சாரி, சோல் ஸ்பாட்டிஃபை லிஸ்னர் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே ஓகே. ஸோ தட் வாஸ் ஒன். சரி, அது ஒரு வீடியோ. ஓகே சொல்லுங்க, நோ ஃபைன், வி கேன் டாக் அபௌட் தி வீடியோ. அது ஒரு பாத்ரூமில் வந்து ஓகே, ஃபுல்லாக கவராட்ல ஒரு பாத்ரூம்ல உட்காந்துருப்பீங்க. கவராட்டில் ஒரு பாத்ரூம் வந்து இந்த வீடியோனால தான் அது வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அது நீங்கள் அப்புறமா போய் பாருங்க. எஸ், we will post the editing capabilities. தான் ஒரு நாள் I will play it over. But yeah. ஸோ அதான். ஸோ அப்போ டக்குன்னு அந்த வீடியோ எடுத்துட்டு டக்குன்னு அன்னைக்கே வந்து சும்மா இன்ஸ்டாகிராம்லேயே அது ரிலீஸ். ஓன் காம்ப் ஒரிஜினல் இல்லை, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஓன் காம்ப்லாம் ஒரிஜினல் ரைட் டெர்மினாலஜிஸ். ஆமா, நாமென்க்ளேச்சர் அப்டேட் பண்ணிட்டீங்க. Wait, so wait, you shot the whole thing in a day and published it then? Yeah. Oh nice. Okay. அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, பட் இட்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான். ஸோ அப்போ வந்து அந்த வீடியோக்கா அந்த சாங்குக்கான்னு தெரில, பட் ரெண்டுமே சேர்ந்து அதுக்கு அப்போது இமீடியட்டாக ஒரு நல்ல ரிசப்ஷன் இருந்துச்சு. அண்ட் நிறையா பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பாட்டு ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் மைண்டில். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, அனிருத், கேவா ஜெரமையா, அப்புறம் தனுஷ், இவங்க 3 பேருக்குமே வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சேன். என்னோட ஒரு ஓன் காம்ப் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஏதாவது கொலாப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்ல. Bro, it's mad. Talk about shooting a shot. Yeah, so அது மாதிரி அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இது மாதிரி கேவா வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ணிட்டாரு. ரிப்ளை பண்ணி சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து கேவாஸ் டாம் ஸ்வீட்ல யா ப்ரோ லைக் நான் எதிர்பார்க்கவே லைக் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ என்ன ப்ரோ நீங்க. நான் வந்து ரெடியாகவே இல்லை, கொலாப் பண்ணலான்னு வேற சொல்லி வச்சிருக்கேன். என்னது கொலாப் பண்ணுறது? ஸோ என்கிட்ட இருந்துச்சு இரவு கடந்து. ஸோ இந்த பாட்டுக்கு கிட்டார்ஸ் வாசிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி அதில் எப்படி இருக்கோ அதே கொஞ்சம் அழகாக நீங்கள் வாசிச்சு கொடுங்க, நான் கொஞ்சம் கண்டவையாக பண்ணேன். யா யா. அதுக்கப்புறம் வந்து டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்டு எல்லாம் கேட்டால் அதெல்லாம் வந்து சில் அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து தெய்வமே, கேபர் இல்லை, கேபா ஜெரமையா. Oh, I heard Keber. That's why I was like, oh, Keber played. Okay, okay. No. I'm sorry. ஐயோங்க சாரி, இது ஒரு மேசிவ். I think the viewers வந்து சாரிங்க, வியூவர்ஸ் தெளிவாக கேட்டிருக்கோம். வியூவர்ஸ்க்கு கேட்டிருக்கோம். ஆமா, அதான் எனக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் நான். அப்போ நீங்க கொடுத்த ரியாக்ஷன்லாம் கேபருக்கு தானா? இல்ல அவன் யோ அவன் வேற யாரை பத்தி பேசிட்டு இருக்கான். ஃபைன். உங்களுக்கு கேபா ஜெரமையா? எஸ் எஸ் எஸ். ஓகே. ஸோ அவர் தான் அந்த சில் கிட்டார்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸ்டில் டேம் கூல். அதுக்கப்புறம் அதான் நல்லா குவாலிட்டியாக ஒரு சாங் வந்துடுச்சு. அப்புறம் ஆல்பம் ஆர்ட்லாம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். Do you make the album art as well? இல்லை ஆல்பம் ஆர்ட் வந்து பூஜா ஃப்ளிப்பின் ஆர்ட் அப்படின்னு அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். Okay, I think I don't know. யூசர் நேம். வேறு ஏதோ has she done பூப்பாட்டு anything? நீங்கள் வந்து கீர்த்தனா அலிகேஷன் பற்றி அவங்க பூப்பாட்டுக்கார. சாரி கன்ஃபியூஷன். கீர்த்தனா அலிகேஷன் தான் வந்து இது மாங்குவிலே பூங்குவிலே, ஓகே ஓகே, பகடை அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. இது இரவு கடந்து வந்து ஃப்ளிப்பின் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. I love all your column. Like the design language is so nice. Yeah. நான் like when I'll go to the discovery tab and just like scroll, நல்லா இருக்கும் அப்படியே சீக்வென்ஷியலாக பார்க்குறதுக்கு. Yeah. So like how was it once you produced it properly with கேவா ஜெரமையா? And நீங்கள் அது அம்சத்துக்கு அப்புறம் how was it like, was the reception like, because Spotify எல்லாம் ஜாலியாக ஆகிட்டாங்க ஃபைனலி, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஓகே ஓகே. வேறு லைக் இப்போ அது உங்கள் செகண்ட் சாங் ஆன் ஸ்பாட்டிஃபை ரைட்? லைக் செகண்ட்
I'm assuming like you can saw like your independent artist journey second part. ம் So அது வந்து like ஒரு immediate breakout, right? So how were you dealing with that? Like இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ கூட நீங்கள் சொல்கிறீங்க people are like இந்த மாதிரி பண்ணுங்க bro. ம் So அப்போ I'm assuming you had that, you felt, did you feel any pressure to like அப்போ or capitalize on that? அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இல்லை. Oh, okay, fine. No. So like you're such a purist. I'm really, you know, like நான் like எனக்கு ஒரு ரீல் வைரலாக போச்சு, நான் கண்டிப்பாக டெம்ப்ளேட் கிடச்சிச்சு மச்சான் இதை மாதிரி 4 ரீல் தூக்கி போடு அப்படின்னு நான் கண்டிப்பாக யோசிப்பேன். Like so you're like pretty purist in terms of just doing it for yourself, Purist. or at least like true to the fact that doing it yourself. Yeah. Okay, you think it's very important for the way you operate? ஆமாம், அது எவ்வளோக்கு எவ்வளோ ஒத்தென்டிக்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அட்லீஸ்ட் இப்போதைக்கே இல்லைனாலும் வந்து ஒரு பாயிண்டில் Yeah. வந்து இட் வில் பி லைக். And I think that's a never-ending reservoir. You can just be your current self always. Yeah. Like yeah, that's something. பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா. Like yeah, that's something like nala like podcast I've definitely thought like what is the characteristic of my podcast. Then like when you look at the reel, they're like a lot of music related artists are there. So am I a music podcast? That's definitely a thing I'm thinking about, right? And the way I look at it, like surprisingly a lot of musicians are down to collab. I think it's just like a thing in that field domain la irukra nariya peru. I think that whole process is based on collaboration la. Ortharala ellarum panna mudiyadhu. There's a lot of collaboration that happens in that domain. So I think அங்கே வந்து they're more down to collab. பட் மீதி கிட்டத்தட்ட எல்லாரும் நான் பார்த்ததுல வந்து they're like சரி மச்சான் இதில் எனக்கு என்ன வரும், லைக் மச்சான் ஜாலியாக பண்ணலாம், எனக்கு என்ன வரும் நீ சொல்லு. ஸோ I think that's really cool about the whole scene. Yeah, a lot of exciting stuff also, like right, especially right now, Tamil indie. I think it's like definitely breaking into the mainstream. And yeah. How do you feel about that? நல்லா வந்துட்டு இருக்கு. என்னங்க ஒரு கோர்வையா பேசுறீங்க? நீங்கள் என்ன எதை பற்றி கேட்குறீங்க? Like I think the acceptance of indie music in general right now has gone up. Even like I would say COVID with Enjoy Me has gone up quite a bit, right? But like right now labels வந்ததுக்கு labels are இருக்கட்டும், like even I think Paul Dabba has released a couple of things and that's gone really viral, like it plays on the radio and all. I think that's the biggest for me personally. வானொலின்னு பேர் வச்சிருக்கேன். Like radio plays an important role in my life, so I look at it as like people who probably listen to radio, they're the carla கேக்குறாங்க, but who seriously listen to the radio are people who probably can't watch the TV if you really think about it. And once you get that reality check, you'll understand why the programming is like that also. You can make sense of the programming that happens in the radio, like the way they've designed the shows and stuff. You notice that there's a key demography, people who don't watch TV. So and the radio is a pretty big industry, so you can see the amount of people also that can't afford a TV or that don't watch TV and stick to radio. Once that reality sinks in, I think you'll realize that there is that is like true mainstream. Like they don't have an option to go search or prefer to listen to something. Yeah. Right. So the radio is presenting that it's genuinely Harsha Bhogle super on solver. I think Harsha Bhogle, someone told Harsha Bhogle, but I could remember a broadcast is for a broad people. Like you have to our cricket account பண்ணும்போது, like even if you're an Indian fan, I cannot be upset when India is losing. I have to be neutral. I have to be a broadcaster because it's going to the story of the game goes to a large audience that I can't even fathom. It's not a narrow cast, it's a broadcast அப்படின்னு சொல்லுவாரு. And I think radio is that, right? Like in like at least Chennai and like Tamil Nadu, I think radio is definitely that. So I think adula வந்து when indie music starts playing, that is like ஏன்னா அங்கே வந்து ஒரு நாட் ஸோ ஹிட் பாட்டு படத்தில் வந்து நாட் ஸோ ஹிட் பாட்டே போட மாட்டான். தேல் புட் அக்செப்டட் சாங்ஸ். ஸோ ஐ திங்க் ரேடியோவில் வருது ஒரு பெரிய அங்கீகாரம். ஸோ ஜஸ்ட் வண்டரிங் லைக் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தி அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் தட்? நல்ல விஷயம்தான். ஓகே, நல்ல விஷயந்தான். பட் எனக்கு இந்த ஒரு பயமும் இருக்குது. இப்போ லேபிள்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் ஸோ எப்படி வந்து ஆர்டிஸ்ட்டை அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க,
அப்படிங்கிறது பற்றி எனக்கு ஆக்சுவலாக ஒரு பயமே இருக்குது. ஓகே. எப்படி அதான் அந்த ஒத்தென்டிசிட்டி வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களா? அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அண்ட் ஆடியோவில் வந்து நம்ம இப்போ ஸ்பாட்டிஃபைல கேட்குறோம். ஓகே, இப்போ வந்து இட்ஸ் யூ ஹாவ் அ மியூசிக் வீடியோ அண்ட் யூ ஆர் வேரிங் தீஸ் க்ளோத்ஸ் அண்ட் அது வந்து அந்த அந்த ஆர்டிஸ்ட்டுக்கே ஃபஸ்ட்டு ரெசனேட் ஆகுதா அப்படின்னு நிறைய இருக்குது, நிறைய மேட்டர் இருக்குது. ஸோ அது தெரில. அதாவது மார்க்கெட்டில் வந்து இதுதான் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட ஏதாவது பண்ணிட போகிறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. Have you tried working with labels? இல்லை. Would you want to at some point? ஐ வுட் டெஃபினெட்லி வாண்ட் டு. கண்டிப்பாக லேபிள்ஸ் தேவை தான். ஓகே. பட் அதான் அந்த இந்த காம்ப்ரமைஸ் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இப்போ நான் வந்து என்னை எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. ஹவு ஐ ஷுட் லுக் ஆன் இன் த மியூசிக் வீடியோ ஆர் வேறெவர் ஐ எம் கோயிங், கான்செப்ட் பண்ணுறனோ ஆர் என்ன பண்ணுறனோ, நான் எப்படி இருக்கணும், நான் என்ன ட்ரெஸ்ஸு போடணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எனக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற. Has anyone tried to change the way or like suggested anything in the past? இல்லை, பட் I'm seeing all these artists on these labels. Okay. They are all very flashy. ஒரு மாதிரி. Do you think some of them are unlike how they used to be or how you thought they'd be? Yeah. Okay. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கும்போது okay, there's a homogenization or normalization. ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வருது. அந்த அது வந்து இப்போ இந்த மியூசிக்கே வந்து இண்டி மியூசிக்கே வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்பெஷல்லாம் இல்லை, ஏன் வந்து கேட்குறாங்க. ஆனால் வந்து சினிமா மியூசிக்லேருந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், வெரி ரிலேட்டபிள், பர்சனல். இப்போ கேபர் பாட்டெலாம் கேட்கும்போது எனக்கு கேபர் தெரியுமே, எனக்கு நல்லா தெரியுமே கேபர், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கேட்க ஒருத்தவங்களுக்கும் ஃபீல் ஆகும். ஸோ நல்லா எனக்கு நல்லா தெரியுன்ற ஃபீலிங் வந்து பாட்டில் இருக்குது, லிரிக்ஸில் இருக்குது, மியூசிக்கில் இருக்குது. ஆனால் வந்து மியூசிக் வீடியோவில் வந்து கொஞ்சம் ஏலியனேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து அங்கே கொஞ்சம் திருப்பி வந்து ஒரு இந்த சினிமா ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே. ஸோ ஹோல் பாயிண்ட் இஸ் பீயிங் themselves. Yeah, and that's not being அந்த ஃபண்டமெண்டலுக்கு அவேயா போற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. அவங்களோட ஜோனுக்குள்ள போய் அவங்கள சுத்தி இப்போ பிலி ஐலிஷ்லாம் வந்து பிலி ஐலிஷ் ஹேஸ் ஹர் ஓன் ஸ்டைல். அவங்க மியூசிக் வீடியோஸ் வந்து அவங்களோட ஸ்டைலில் தான் இருக்கும். ஷார்ட்ஸு, பேகி டிஷர்ட்ஸு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆக்சுவலாக ஒரு மூட் போர்டு இருந்தால் everyone's a Pinterest board. Yeah. How close is the music video to that Pinterest board? Exactly. அந்த அவங்கவுங்க ஜோனுக்குள்ளே போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா I think it'll be healthier. ரெண்டுமே வீடியோ அண்ட் ஆடியோ கலந்து holistic experience இருக்கும். Yeah. ஸோ அது தெரில, அது நான் என்ன பண்ண போகிறாங்க. I was talking to like someone else in the scene. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா like they're also like up and coming. I think my first goal is to build an audience for myself, bro. Like எனக்கு ஒரு இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு 100K இல்லை 200K இருக்காங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி எனக்கு இருக்குது, ஒரு 10,000 பேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ that will give me the bargaining power at the label level to do what I want to do, to be how I want to be. And I can see that makes sense because நான் வந்து Taylor Swift பற்றி படிச்சுட்டு இருந்தேன், right? And I'm quite interested in the economics of things in general. So I was just studying about the eras to $1 billion cross ஆச்சு, எப்படி, how it happened. And I think one, obviously she has an amazing fan base and she's interacted. I think MySpace-ல தான் ஆரம்பிச்சாங்க அவங்க. So MySpace-ல she started posting her videos and slowly she just built on top of that, right?
and so she interacts with her fans, and their fans, like, ippo maybe calling someone a Swiftie can be a mainstream thing, but Swifties have been Swifties pretty much throughout their life, right? There's just a lot of Swifties now, so it's part of the mainstream. அப்பதான் நான் அதை பார்க்குறேன். And so she's basically gone against the labels and like tried Taylor's version இருக்கட்டும், and that also comes under Universal dane, I think so. I don't exactly remember. I think that comes under another label. It used to be part of one label under Universal, went to another label under Universal, and then now everything, all of the masters that she records, she makes money from what I can understand. But and like she's made a fucking mad ton of money because of it, and as a result the labels also made a mad ton of money, right? And all of this with her being herself, and the audience is definitely like a passionate audience like that is definitely a leverage for her. But what the people the podcast I was listening to, they concluded like it takes a Taylor Swift to go against the labels. Like you can't like she also has to be like quote capitalistic, little bit opportunistic to do all of those things and have that massive fan base that not everyone has to go against, like I think Hollywoodல big three you can கண்டிப்பாக யூ கேனாட் லேபிள் இல்லாமல் வந்து அதுவும் நம்ம ஊரில் இன்னும் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் வந்து யாரும் கேட்க போகிறது இல்லை தான். கண்டிப்பாக லேபிள் தேவை தான். பட் ஐ எம் சேயிங் அவங்க இன்னும் கொஞ்சம் இதுதான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நான் பண்ணுறத அக்செப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆர்டிஸ்டோட ஜோனுக்குள்ளே வரணும், போகணும். Yeah, I agree. It cannot be like cinema videos or it cannot be like எவ்வளோக்கு எவ்வளோ ரூட்டடாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இல்லை. And I think அப்போ they create another market. I think even as a label, if I was a label, and I don't know, they probably are good at what they do, making good money, but I'm assuming if I create a good secondary market for independent music, that's money just from the music. It's not related to the movie, it's not related to the star, it's not related, it's purely the artist and label and audience connection, and that's a whole separate controllable market. And I think they should definitely look at them, like even from a capitalist point of view, they should definitely look at it அந்த angle இருந்து பார்த்தா அவங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி பெனிஃபிட் தான் நினைக்கிறேன். ஆமா, புதுசா இருக்கும். ஆமா, there's actually a differentiated product which is higher quality, because I think especially indie listeners think they're better than everybody, right? Like no, what I'm trying to say is like they are the iPhone consumers, right? இப்போ நான் வந்து நான் சொல்றேன் bro, நான் latest AR Rahman album கேட்டேன், செமையா இருக்கு. Was that bro, நான் கேபிள் கேட்பேன், நீங்க கேபிள் கேப்பீங்களா? There's a small amount of condescending intellectual sapiophiles. Yeah, it has the same energy as bro, நீங்க FaceTimeல வரீங்களா? லைட்டா அதே மீட்டர்ல தான் இருக்கும். So I think they're also a very monetizable audience as a result. So I think you should definitely look into that. Yeah. That's like my thoughts on labels. And like I am also like, and I understand what that person said, like labels are basically not very risk averse from what I understand, and makes sense why they behave like that. So like அவங்க ரிஸ்க் எடுக்க வைக்கணும்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா, and I was like yeah bro, makes sense, நீங்க சொன்னது makes a lot of sense. So yeah, and I think பண்ண ரெண்டு மூணு பேர் I think who've done like who still sort of true to themselves have had that leverage, and the people I think that have like completely gone astray, as you say, they also I think also think some of these people have like gotten greedy. Like I was like, and I don't blame them, like grab the bag bro, I completely understand, but yeah, I think that's definitely there. But I'm also like fascinated by labels. I don't know how the fuck they make money. எப்படி அவ்வளோ like I didn't know. அவங்க வந்து நீங்க இப்போ எந்த லேபிள் பத்தி பேசுறீங்க? Like all labels in like the label business in general, right? Like especially the bigger ones, right? I don't know. அது சினிமா music, yeah. Music வச்சு தான். No, but like they're okay, they can reach it out to the radios and they can get the rights for its uses and all. But it seems like such a meticulous task, like especially when like okay, on the Taylor Swift episode la I'm understanding how all it works. And I'm like, it seems like it actually is a resource intensive industry. நான் என்ன நினைச்சேன், ஓகே இப்போ நான் அந்த லேபிள் உனக்கு சைன் பண்ணிட்டேன், சரி ஓகே நீ பாதி வச்சுக்கோ நான் பாதி வச்சுக்கோ, I'll keep some, you keep some, அந்த மாதிரி பேசிட்டு I'll just like get the royalties. I realize there needs to be a team that follows whoever uses the song. If there's a gym that plays your music, if there's a club that plays your music, you go there, you have to make sure they don't do that shit. Yeah. Yeah, like that's like work.
right? And like in நம்ம ஊர்ல மட்டும் சொல்றேன். I'm like now there are labels who do this across the world. Yeah. Yeah, and like, அவ்வளோ காசு வருது. yeah, I don't blame them. Yeah. Why not? Yeah, I completely get it. I'm surprisingly I'm a pretty capitalist guy. So I like money. அதான் என் ஃபேவரட் greenங்க. இல்ல but so yeah, I like money too, but not to the point your favorite color is green. அதாவது இந்த கேபரோட பாட்டில் கேபரோட ஐயோ அது என்ன பாட்டு, நான் என்ன முட்டாளா, ஆமாமா அதில் வந்து ஏதோ லிரிக்ஸ் வருமே, ஐ கான்ட் செல் மை சோல், my cell my is தங்கக்குட்டி. my தங்க செல்ல குட்டி is not for sale. ஒரே ஃபீல் ஆயிட்டேன் நான் அது. Okay. Oh yeah, fair enough. Yeah. No, that is also like I think sleeping peacefully at night is as valuable as the amount of money you have. So yeah. என்னை யாருமே என்ன கேட்டாலும் என்னால் வந்து அது பதில் சொல்ல முடியும். Yeah. ஆமாம், நான் இல்லை, நான் வந்து கூறுகி இந்த மாதிரி இல்லைங்க, நான் அதுதான் கேட்டாங்க நான் பண்ணேன், அந்த மாதிரி ஐ டிட் இட் ஃபார் திஸ், ஐ டிட் இட் ஃபார் தேட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஆமாம் அது கேவலமாக இருந்தாலும் நான் தான் பண்ணேன் இதுன்னு கொஞ்சம் சொல்லிக்கலாம். I can own it. Yeah, self respect is very much there. I understand. Yeah. I understand like I know like I've done gigs for money that I'm not very proud of. Like, luckily they're not out there, but they're still like gigs I wouldn't tell people. மச்சான் 10,000 தரான் நான் அதனால பண்ணேன் அப்படின்னு. அது மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். Okay. ஒரு ஃபார் சர்வைவல் அதெல்லாம் ஓகே, பட் பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்னா அது திங்க் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. I agree. Yeah, that's definitely there. And I think as the industry grows, you are like, I think I feel that I think suddenly YouTubing and podcasting, like year after year, the amount of money in this field is crazy, right? Like I'm definitely nowhere close to monetizing this thing, but like I know my peers, I know like people who have gotten there, and like it's crazy how much, like literally if I just record a podcast, like நான் சும்மா கேமரா முன்னாடி ஒரு டெய்லி உட்காந்து பேசி அல்கோரிதமே என்ன பார்த்துக்கும். அல்கோரிதமே என்ன பார்த்துக்கும். I know that will open doors because I have a reach. அது வேற ஒன்று. algorithm uncle, what are your thoughts on Mr. algorithm? அல்காரிதம் வந்து அதுவும் இந்த மாதிரி தான். அது மாதிரிலாம் என்னால் பண்ண டெய்லிலாம் என்னால் பண்ண முடியாது. ஏதோ இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே வந்து என்ன போடுறது, நான் இப்போ டெய்லி என்ன கவர் சாங்ஸ் போட்டுட்டு இருக்க முடியுமா? இல்லை, அது நான் பண்ணல ஃபஸ்ட்டு. பட் ஓகே, ஸ்லோ க்ரோத், பயங்கர ஸ்லோவாக இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. But I think you retain these people, like especially like I think you're not as dispensable. That's valuable in its own right. இப்போ இந்த கவர் ஒன்று ஒத்தையில் நிற்கிறேன்டின்னு ஒரு சாங் கவர் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து அதுதான் நான் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயே அந்த சாங்குக்கு தான் வந்து பயங்கர லைக் 1 மில்லியன் வியூஸ் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்த ஒரு பயங்கரமான ஒரு நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, நான் வந்து இதுதான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் எதோ நான் என்னென்னமோ போடுறேன், என்னென்னமோ பேசுகிறேன், ஆர் ஐ எம் ஸோ ரேண்டம் ஆன் இன்ஸ்டாகிராம். அண்ட் சம்டைம்ஸ் நான் என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு யாருக்குமே புரியாது. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரிஜினல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கே தெரியாது. அவங்க வந்து இது என்ன படம் பாட்டு அப்படின்னு கேட்பாங்க, என்னோட சாங்ஸே. அது வந்து இதுங்க How do I tell you? ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படியே அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னோடய ஒரிஜினல்ஸ்லாம் பார்த்துட்டு பெரிய அன்ஃபாலோலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த வாடிய மனதில் வான வேடிக்கைலாம் வந்து நிறைய பேர் அன்ஃபாலோ லைக் விசிபிள் டிக்ரீஸ் இன் ஃபாலோவர்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி இட் ஃபெல்ட் குட்
ஓகே ஒரு க்ளீன் அப். Yeah, no, I completely agree. I think எனக்கு ரீசெண்ட் ஒரு ரீல் கொஞ்சம் 100K தான். But like I have like 400 followers on Instagram. So like that's like a lot, right? So adnala I think I was a quick bump in followers. And as soon as I started posting like things like K-Bird, where I'm assuming this is going to be an episode that I'm very proud of அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். K-Bird ஒரு எபிசோட் போட்டு and I did it. அதுக்காகலாம் unfollows because they were expecting like funny like things, and that's okay, right? Because I can't sustain that audience. அவங்க குறை சொல்லல. I'm just saying ஆமாமா they are not, I cannot sustain them, right? And like if I'm building something, I understand I can't build it exponentially because aduk I need all these artificial forces like maybe selling out to the market or using the algorithm to my advantage. வந்து என்ன மாதிரி ஆட்கள்லாம் உட்கார வச்சு பண்ணீங்கன்னா இப்படியே தான் போவோம். No, but I think that's valuable in its true sense, right? I can என்னோட capitalist size கொஞ்சம் வெளில வரும். So maybe if you're not used to this kind of breakdowns, I don't think you'll enjoy. But like I think for example retention is a key metric according to these people, right? Like நீங்க வந்து ஒரு 1 million views with like zero retention, I would say that even contrasted with 10,000 views with like solid retention is significantly more valuable, because if you're going to that person you can like monetize maybe like 5,000 people out of that. But like 1 million views or viral thing or shorts la kuda, that's why like shorts aren't as valuable as like long form content for these quote marketeers, if you will. So sorry ரொம்ப நல்லதுதான், ரொம்ப என்னோட criminal side வெளில வருது நினைக்கிறேன். But yeah, but I don't know, maybe if it doesn't work out in a few years I'll just give stock market tips, trading course வித்துறேன், how to be an alpha male, அதெல்லாம் மொட்டை வேறு அடிச்சிருக்கேன் ப்ரோ. I'm damn set. So yeah, that's this. Yeah, I think that's அந்த conclusion of not selling out is a nice thing. உங்களுக்கு ஏதாவது பேசணுமா நீ? பட் anything இல்ல ஏன்டா வந்தோம் அந்த மாதிரி இருக்கா? I hope this is better than a Galata interview. Definitely. Okay. அவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னே. Yeah, I heard some crazy stuff off late. Yeah. Like எங்க பாட்காஸ்டிங் சீன்ல தான் ஒன்று நடந்துச்சு. I don't think I'm a small podcast. I know there's a popular podcast that got taken down, and there is and they are floating a theory that a big company only was behind it, which I totally understand. நம்புற மாதிரி தான். இவனுங்க பண்ற எச்சத்தனத்துக்கு 100% அவங்க ஆன் ஏர்ல இப்படி பண்றானுங்கன்னா I actually want to like, I don't mind working for these people. சும்மா டீ பிரேக்ஸ்க்கு ஒரு 6 மாதம் இந்த கம்பெனி வேலை பார்த்துட்டு சும்மா அவங்க டீ கடை போகும்போது அவங்க கூட போயிட்டு சரி மச்சான் உண்மையாக சொல்லு என்ன பண்ண. But I hear like but I think their distribution has bring them a lot of software with these big organizations, which I think these independent podcasts also can break, because I know the individual podcasts that do break out, even in America la Joe Rogan la, they have a lot of soft power from what I understand in the marketing space. But yeah, these big companies are very shady. Yeah ரொம்ப disrespectful very. I think ஆரம்பிக்கும் போது கூட I think I was reasonably positive, because Galata especially, I don't remember who's the like யார் ஆரம்பிச்சான், but like they had a very like methodical ஓரளவுக்கு இன்டென்ஷனலாக கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. Then it just transformed into this pulpy behind woods _2 மாதிரி சும்மா random and like and it's very disrespectful. And like எனக்கு அந்த ஆங்கர்ஸை பார்த்தா like I feel like they don't have dignity. இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய like let's say hypothetical ரஜினிகாந்த் இன்டர்வியூ பண்றாங்க, they'll be like sir நீங்க யார் தெரியுமா, நீங்க and that's like என்னடா own dignity first maintain பண்ணிக்கோ, you're on camera, don't like நீங்க சொன்னீங்களா, I think that's probably something I'll never do. Right, like maybe I'm just looking at நீங்க சொன்னீங்களா what will I sell out for, what will I not sell out for. Like I hate saying sir and ma'am. Okay, I hate saying that word, those two words. I understand I may interview a few people in the very future, I maybe need to use it, but maybe one day I can Bharadwaj Rangan mari I can call everyone by name. Yeah, it's fine da. Yeah, it's so fine. Yeah. நல்லா இருக்கு அது. Yeah. I think அவங்களுமே அதுல இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருப்பாங்க. Yeah, I think the people that have a problem with it are problematic people in general. Yeah. ஏன்னா மொழியிலே if you want a hierarchy, உனக்கு வேற எதுலலாம் hierarchy வேணும்?
கால் மீ சார். Call me sir. Rolex, daddy issues Rolex. லோக்கி நான் பார்த்து பண்ணுனா லோக்கினா நீங்க இது எங்க பாத்தீங்க நான் ஒரு ரஜினிகாந்த் ஃபேனுங்க, எனக்கு ரொம்ப ஷை ஆயிடுச்சுங்க. ஓ ப்ரோ, ஐ ஆக்சுவலி திங்க் டெம்ப்ளேட் Bro. ஒன்ஸ் அகைன் ஒரு டெம்ப்ளேட். and I don't know this, like I genuinely think that was such a low effort thing for Loki. நீங்க அவங்களோட விக்ரம் எது சொல்றீங்க? கூலி இதுவா? ரைட், ஈவன் லியோ ஐ ஃபெல்ட் லைக் தேர் வாஸ் சம் ஒரு பேரல், அந்த பேரலாக இருக்கட்டும் அண்ட் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இன் வியர்ட் வே, ரைட்? லைக் ஏன்னா லைக் இட்ஸ் சாக்லேட், விஜய் எல்லாம் சாக்லேட் பண்ணுற மாதிரி யாராவது லைக் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் தான் விஜய் சார், என்ன கான்செப்ட்னா ஒரு சாக்லேட் ஃபேக்டரி இருக்கு சார், அதுக்குள்ள ஒரு கத்தி விடுறீங்க சார். அது நல்லதா யா லைக் ஐ ஜெனுவன்லி திங்க் இஸ் வெரி ஃப்ரெஷ். அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு, விக்ரமும் நல்லா விக்ரம் வாஸ் இருந்துச்சு. லைக் நைஸ். அந்த அப்போ வேற அவர் ஃபயர் விட்டு இருந்தாரு, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் டெஃபினெட்லி வெரி இன்ட்ரெஸ்டிங். கூலிக்கு தான் கூலி வந்து அதான் அந்த இது வருது. ஐ ஹேவ் a feeling he didn't want to make the movie. ஏதோ அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கேன். அதனால சரிப்பா பண்ணி விடு. சரி ஓகே, எல்லாரும் வச்சு எல்லாரும் என்னை வச்சு செய்றாங்க, அதனால நான் உங்களை வச்சு செய்றேன் வச்சு செஞ்ச மாதிரி இருந்துச்சு. யா ஸோ பாட்டும் வந்து இந்த விக்ரம் மாதிரியே டிஸ்கோ தானே. டிஸ்கோன்னு. இல்ல bro, I like the song. I work out. I think Anirudhoட biggest contribution is his workout music. அனிருத், இட்ஸ் இம்பாசிபிள் டு ஹேட் அனிருத் நவ். ஏன்னா வந்து அனிருத் பாட் ஐ லைக் அனிருத் ஹேட்டர் கிடையாது நான். ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஹிட் மூவிஸ், ஹிட் சாங்ஸ், அந்த கமர்ஷியலாக ஒரு இருக்கிற 2 கண்டிப்பான ஒரு கமர்ஷியல் பாட்டு, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் கன்சென்ட்டே இல்லாமல் கண்டிப்பாக அங்கேயும் எங்கேயும் நம்ம 4 வாட்டி கேட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேவரட் ஆகிடுது. அது ஒரு பாட்டு வந்துச்சுங்க இங்கிலீஷில், ஒரு பாட்டு லைக் ஐம் நாட் ஐடியா பட் ஐம் திங்க் இட்ஸ் வெரி சிமிலர் டு தட். ஐ டோன்ட் லைக் கான்டெக்ட்ஸ், ஐ டோன்ட் லிசன் டு இங்கிலீஷ் மியூசிக் அட் ஆல். பட் ஸ்கூலில் ஐ ப்ரிட்டெண்டட் லைக் இங்கிலீஷ் மியூசிக் ஃபார் அ லாங் டைம் பிகாஸ் எங்கள் ஸ்கூல் எல்லாரும் இங்கிலீஷ் மியூசிக் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த லைக் த சேம் பீப்பிள் தட் இட் க்ளோசர் லைக் டச் மீ டன் 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 லைக் கோல்ட் பிளே கேங் ஆர் சம்திங் லைக் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள். லைக் க்ளோசர் இஸ் பேபி டெல் மீ க்ளோசர், அதானே? அதே டைமில் வந்து 2-3 பாட்டு எல்லாத்துலேயும் போட்டுட்ருப்பாங்க. அண்ட் அப்போ தான் லைக் நான் எனக்கு ஒரு சோஷியல் லைஃப் இருக்குது, வெளியில் போகிறேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அதர் பீப்புள் ஆல்சோ லிசன் டு மியூசிக் அண்ட் தட்ஸ் நாட் லைக் விஜய் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஐம் லேர்னிங் ஆல் தட். லைக் டேய் என்னடா நல்லா பாட்டு பாடுங்க டேய், ஆடுற மாதிரி போடுங்க டேய், அந்த மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ I'll pretend to like all this, like I'll pretend to rap Eminem, Akon மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ இது வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நடந்திருக்கிற ஒரு பாரம்பரிய ப்ராக்டிஸ். Until I went to college, I wasn't secure with my music taste. Moral say don't hang. College நீங்க எங்க பண்ணீங்க? I studied நாக்லா வந்து காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு I worked for a bit. Then I studied abroad for 1 year. Okay. நான் அங்கே தான் I was like தமிழ்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் நான் வந்து தமிழ் கேங். No, actually நீங்க மட்டும் தான். It's actually very different. Like it was actually like a lot of white people and Asians were interested in my culture. So like I actually felt like I had something to offer. இப்போ நம்ம ஊரில் பீட்டர்ஸ் எல்லாம் எப்படின்னா டே நான் தானே கெத்து மச்சான், யூனோ 1975 இந்த பாட்டு வந்துச்சு மச்சான், அந்த கோஸ்ட்டில் ஒருத்தன் இருந்தால் இந்த கோஸ்ட்டில் ஒருத்தன் இருந்தால் 2 பேரும் சுட்டுக்குன்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசுவான். ஸோ ஓகே கூல் ப்ரோ அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். But I think for the first time I had something to offer and that was very nice. Like they were genuinely curious. யார் இன்ட்ரோ듀ce பண்ணீங்க? Like so first வந்து I was A.R. Rahman. Like அப்போ வந்து நான் பழைய பாட்டு கேட்கல. So A.R. Rahman and like it was mostly like hero songs. I was like அவங்க வந்து இந்த பாலிவுட் ஸ்டீரியோடிபிக்கல் இப்போ எந்திரன் கிளிப் வைரலாக போயிருப்பாங்க. ஸோ தே நோ தட் திஸ் இஸ் வாட் பாலிவுட் இஸ். I'm like இல்லைங்க there's like a lot of nice songs. I was explaining to them like அந்த லைக் புது வெள்ளை மழையில் like a lot of people were like I wasn't born when this happening, but like a lot of people were telling me that like when they first heard this the sound was so clear, right? And now it's on par with any global like thing, but like so and the digitalization inga da vanduchu and after that it was just this thing. And June Ponal I'd play everywhere. Like June Ponal was my song and all, and mari still my song. Like every July 1 I'll share June Ponal on my stories. It's a tradition of mine. And then ஜூன் போனால் ஆக்சுவலாக வந்து
இந்த ஆல் ரைஸ் கேட்டிருக்கீங்களா? ப்ளூ. நிறைய பேர் இது என்ன சொல்றாங்க, நான் இந்த பாட்டே கேட்டது. ஓகே 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 ஓகே, இது அதோட காப்பியா? அதோட நான் அது காப்பியா நான் ஏத்துக்கல. ஓகே ஓகே. இன்ஸ்பிரேஷன் பட் லைக் நல்லா அதே மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்டுமே ஆனால் நல்ல பாட்டு தான். ஸோ அந்த மாதிரி I was building a playlist out. அப்போ like it's still my favorite playlist. It's called SMS அனுப்ப வேண்டிய எண் 58585. ஸோ இஃப் யூஆர் an avid Sun Music listener, ஒரு காலத்தில் ஐ லவ் பிரியா, ஐ லவ் ராஜ்னு வரும்போது நீங்கள் அந்த ஐ லவ் ராஜ் அனுப்பணும்னா you need SMS 585. ஸோ தமிழில் வரும் SMS அனுப்ப வேண்டிய எண் 5855. ஸோ அந்த ஈரா சாங்ஸ், சுற்றுமிழி சுடரே, all those songs will be there. So I think that whole playlist was like circulated. நீங்கள் அந்த ஷேர் பண்ணுங்க அந்த பிளேலிஸ்ட். ஸ்டோரியில் I'll send it to you for sure. Like என்னோட லைக் ஸ்டோரியில் அப்பப்போ போடுவேன். லைக் இட்ஸ் பப்ளிக் பிளேலிஸ்ட் ஒன்லி, ஸ்பாட்டிஃபைல சர்ச் பண்ணால் வரும். யா, நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிவ் மீ வேலிடேஷன், எனக்கும் கொஞ்சம் டோப்மீன் கிடைக்கும். 58585. Yeah, I'm like very desperate. You can like DM me asking for the playlist. I'll definitely send you the link. Any validation I will take. But yeah, so like I was pretending to like English music for a long time, and then I also got into this alt Karnataka. What is fusion? Alt Karnataka, fusion music. Like Agam, all those people were there. So I like did not like Carnatic music at all. Enga veetla Sami Patlam poduvanga. I thought they were all the same thing, and not a fan at all. Then I surprisingly listened to Agam for the first time at a IIT la Sarang edo nadakum avanga annual fest. So I went there by accident. Like நான் ஏதோ முடிச்சுட்டு போகிறேன், லைக் மச்சான் நான் போகிறேன்னு சொன்னேன். அங்கெல்லாம் ஏன்டா போகிறீங்க, சும்மா வா சொல்லிட்டு வந்தேன். I was blown away. And then for a year they dominated my playlist. And then after that, அப்போ they weren't even on. அப்போ விங்க் தான் இருக்கும், ஸ்பாட்டிஃபைலாம் இருக்காது, ஃப்ரீ கை. ஸோ வந்து நான் விங்க்கில் I would have மன்னிச்சுக்கிடுங்க அகம், I would have downloaded their songs of YouTube and listened to it off local playlistல. So I would have done illegal shit. அப்படிலாம் கேட்டு ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம். ஸோ அது முடிச்சுட்டு நான் முடிக்கிறேன். And then I played that, especially to these I want culture bro அப்படின்னா பேசுவாங்களா, அவங்க வந்து I'll play Castless Collective, all that I'll play. அறிவு, அப்போ லைக் மேட் இன்டு அறிவு, லைக் கலமோனி அதெல்லாம் டைம் அது. ஸோ அறிவு போட்டு காட்டுவேன், Castless Collective. And then இந்த பக்கம் வந்து I'll show like இது. And there's an underrated band called Pakshi. They have like one album, so I don't know if they're still a thing, but they have a couple of amazing songs. So அது மகேஷ் something ராகவேந்திரன் or ராகவன் அவங்க பேர். He makes like these electronic beats on classical South Indian music மாதிரி. அதுவும் I shared with them. So that was like very like, not like some of them seemed very pretentious and like in hindsight எனக்கு அப்போ வந்து செமையா இருந்துச்சு. லைக் நான் சொல்கிறேன்னு வச்சான் பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுவேன். But some of them seemed very, because they were like bro I want something culture அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவில். ஆமாம் ஃபாரின்ல. So they were like I felt like I had to give them something that is divine, which is very weird because like நம்ம ஊர்லயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு with Carnatic music, right? அது லைக் இங்க வந்து தான் யோசிச்சேன், லைக் as soon as they asked for that, எனக்கு ஒரு நாக்கு முக்கா கொடுக்குறதோ ஒரு கண்ணும் நோக்கி அவன் கொடுக்க தோணல. I was thinking of like Carnatic music. அப்படியா? எனக்கு தோணல, லைக் because and I think it's partly because I hated myself also. I was like in a school day I wasn't ready to accept I like that music. Okay. So அப்போ வந்து I was like மச்சான் I also like rap god ரா மச்சான், எனக்கும் Coldplay பிடிக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். So then I also know Biggie and I forgot the other name also. Biggie, who Tupac. எனக்கும் Tupacum Biggieயும் தெரியும் அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பேன். No disrespect, I'm just saying I didn't grow up on that shit. அவங்களும் நல்லா, yeah I'm sure நல்லா artist தான், அவன் நல்லா பாடுவாங்க ஜி. So அப்பதான் இருந்தேன் நானும். And then yeah, so it was like kind of looking back I think it was kind of problematic and weird that I thought of that music right away. And உனக்கு உண்மையான கல்ச்சர் என்னன்னா நீ கில்லி பாட்டு கேளு, இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணணும். Then I came, ஒரு மிக்ஸா கொடுத்துறணும் அவங்கள்ட்ட. கரெக்ட். இதுவும் இருக்கு ப்ரோ, இதுவும் இருக்கு ப்ரோ, அவங்களே சூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆமா, கன்ஃபியூஸ் ஆயிரணும் அவங்க. என்னடா ஒன்னத்தாடா எல்லாத்தையும் தர. That's when I got to realize and all of that. So தனியாக இருக்கும்போது அப்போ தான் நமக்குலாம் தேடும்ல, வீட்டில் என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் போய் தேடுவோம்ல. ஸோ இளையராஜா பாட்டு அதில் கேட்டு சுற்றிட்டு இருந்தேன் நான். இப்போ நீங்கள் எல்லாம் பாட்டு கேட்பீங்க? நான் இளையராஜா, யுவன், சின்ன வயசுல இளையராஜாலாம் ஒரு காண்டா இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி. குவாலிட்டி எனக்கு வந்து ஐ திங்க் அப்பா பிளேஸ் இட் ஸோ யக் அந்த மென்டாலிட்டி எனக்கு.
எங்கள் அப்பா வந்து அப்போது பயங்கர பாட்டெலாம் டெய்லி பாட்டு ப்ளே பண்ணிட்டே இருப்பார். இந்த தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு ஏதாவது. ஆமாம் ஆமாம். இப்போ புதுசாக ஏதாவது ஆல்பம்ஸ் வந்துச்சுன்னா உடனே டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி அவர் ராகாலாம் யூஸ் பண்ணியிருக்காரு அவரு. ராகா So you know like Spotify and all, no? Spotify, so like Raga was before all of that. iPod laya. Oh damn, really ahead of time. Nice. Did you use the 30-pin connector and the old connector? Charge போடுறதுக்குலாம் வித்தியாசமா இருக்கும்ல iPodக்கு ஒரு காலத்துல. ஆமா இந்த ஆமா இப்படி ஃப்ளாட்டா இருக்கும், ரவுண்ட் டச். நைஸ். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி போட்டுட்டே இருப்பார். அண்ட் இளையராஜாவும் நிறையா போடுவார், ரமன். அப்போ வந்து அந்த சவுண்டு ப்ராப்ளம் தான் எனக்கு அப்போ இருந்துச்சு. இது ஒரு பாட்டெலாம் போடாது, ரொம்ப கிளியராகவே இல்லை, குவாலிட்டியாகவே இல்லை, எப்போ பாரு ஸ்க்ராட்சியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ பிடிக்க ஆரம்பிச்சுன்னா அப்போது வந்து கரோக்கே பண்ணுவோம் நானும் எங்கள் அப்பாவும். ஸோ அப்போ அவர் இளையராஜா சாங்ஸ்லாம் அவர் பாடுவார். ஸோ அவர் பாடும்போது எனக்கு அது அழகாக தெரிஞ்சு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து அந்த அவரோட கம்போசரை ரசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் யா அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அப்பா எப்படி ஆகிட்டார்னா, இப்போ இளையராஜா ஒரு வேஸ்ட்டு, ரஹ்மான் தான் கெத்துன்னு கேரக்டராக இருக்குங்க. நான் வந்து அது எப்படி நீங்கள் இளையராஜாவை பற்றி நீங்கள் அப்படி பேசலாம், அவர் என்ன மாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து எங்கள் அப்பா திடீர்னு ஒரு இளையராஜா ஹேட்டில் இருக்கார். ரஹ்மான் சுபேதா கேட்டியா ஆல்பம்? அது கேளு ஃபஸ்ட்டு, அதை கேளு நீங்கள். அப்புறம் நான் மாடர்ன் லவ்லாம் இது பண்ணேன். மாடர்ன் லவ் ஆல்பம் இருந்துச்சுல, டிகே இல்லை இளையராஜா. நான் அவருக்கு குட் குவாலிட்டி இளையராஜா பாருங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் குட் குவாலிட்டி, நீதானே பொன் வசந்தம்ல வானம் இல்லே, such an underrated song. underrated அது I think it's heavily underrated. like வரும் எல்லாம் ஒரு நாள் ரீ-ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம். ஜிவிஎம் போகிற போக்க பார்த்தா ரீலீஸ் பண்ணி தான் ஆனும் போல. பட் இல்லை, ஆனால் வந்து லைக் ஐ வாஸ் டெல்லிங் மை ஃப்ரெண்ட், ஐ வாஸ் லைக் நாங்கள் வண்டி ஓடிட்டு இருந்தோம், லைக் இளையராஜா ஏன் கெத்துன்னு ஐ அண்டர்ஸ்டுட் வித் திஸ் சாங். லைக் ஐ வுட் கோ ஃபார் சே இட்ஸ் நாட் த பெஸ்ட், பட் லைக் மை ஃபேவரட் இளையராஜா சாங். ஸோ எனக்கு அது பெஸ்ட்டு அப்படி வச்சுக்கலாமே. ஏன்னா அது கேட்கும்போது ஐ அண்டர்ஸ்டுட் வை மை பேரண்ட்ஸ் ஒரு ஆல் காகா அபவுட் இளையராஜா. இப்போ நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தன் இப்படி பாட்டு போட்டா பிகாஸ் லைக் ஈவன் த வே இந்த கோரஸ் இந்த வானம் லைக் யூ வுட் ஆக்சுவலி லைக் அந்த கேரக்டரோ அந்த கதையில் என்ன நடக்குதோ அந்த கதையை அந்த படத்தை பார்க்காமலேயே யூ சார்ட் ஆஃப் ஃபீல் லைக். ஐ திங்க் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்சஸ், மேபி இட் வாஸ் ஆல்சோ பிகாஸ் ஐ லிசன் டு இட் லிட்டில் பிட் இன்டு I was not a child when I listened to it. So I actually felt something. அதுக்கு முன்னாடி சாங்ஸ்னா நான் அடிச்சா தாங்க மாட்டேன், ஃபீல் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். ஓ திஸ் இஸ் காதலா, நைஸ் ப்ரோ. அது வரைக்கும் என்ன சொல்றது, விஜய் இன்ட்ரோ சாங்ஸ், மச்சான் பேரு மதுரை, that's what I grew up on, guys. Yeah, nice. அதுக்கப்புறம் அதாவது NEP நீதானே இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஆல்பம்க்கு அப்புறம் இளையராஜாவோட குட் குவாலிட்டி ஆல்பம் வந்து மாடர்ன் லவ் நினைக்கிறேன். நடுவில் தான் வந்துச்சா? ஐ திங்க் இது காட்டுமல்லி. I think few songs he's done, but I think அவ்வளோ பிரேக் அவுட் ஆகல. காட்டுமல்லி ஆல்சோ லைக் சேம், யூ கேன் அண்ணா ஐ திங்க் அதான் எல்லாரும் சொல்கிறது, அவன் he'll come and he'll just like make the music and go, like அப்படியே வந்துடும். And you can see that genius. Yeah, you know, you can அதெல்லாம் when you put the whole thing into context, you understand the man behind the craft is a genius. Like it's just too good. அப்பப்போ அவர் அண்ணா கொஞ்சம் பட் இட்ஸ் ஓகே. Yeah, like I know I'd go to say like இப்போ நானும் I would have also become like thatங்க. அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு மாதிரி பேசணும். நான் தான் என்ன பண்ணுவேன் நீ, நான் தான் இப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து கர்வத்தோட நான் வந்து சொல்லுவேன்
இது எல்லாமே நான் கிரியேட் பண்ண மியூசிக் அப்படின்னு. ஹீஸ் அகேன்ஸ்ட் ஆல் எலக்ட்ரானிக். and he's not wrong, like அவரோட ஈகோக்கு அது like I understand why he has that ego. எல்லாத்தையும் நான் தான்டா பண்ணேன். உம்மால நான் தான் God இல்ல சொல்லுவார்ல லைக் அந்த ஏதோ ஒரு கேள்வி லைக் இது இசை நான் அது லைக் and then அதுக்கப்புறம் அந்த எடிட் வாஸ் வேற லெவல். அந்த எடிட் பாத்திருக்கீங்களா? எது? லைக் ஐ திங்க் ஏதோ ஒரு இவென்ட்ல they'll ask him like he like one word answers அந்த மாதிரி ஏதோ like ஆமா ராமன் and then I was like okay that's pretty badass, not gonna lie. But yeah, like completely I get it. Like I would feel the exact same. Like you can see especially like அவர் வந்து அந்த he was born into an era where he fit, right, where the transformation was happening. He captured music from the power center. He was accepted by the mainstream. The mainstream became more valuable than the power center also. Like முன்னாடி வந்து சில பேர் இசை ரசிச்சா போதும், நிறைய பேர் இசை ரசிச்சுப்பாங்க, பட் it was not as valuable, quote valuable, or as revered as select people enjoying your music. For the first, I think after MSV times linde like in the MGR time la obviously I think the effect music had was obvious. Like people became chief ministers because of music. அதோட உங்களுக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் அக்செப்டன்ஸோட கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் லைக் ஹி ஜஸ்ட் ஃபிட் அண்ட் ஹி வாஸ் ஜஸ்ட் தேர். அண்ட் அந்த டைமில் இருக்கிற எல்லாரும் லைக் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த ஐன்ஸ்டைன் ஈரால லைக் he was not just a genius, he was a sex symbol allegedly, because it was a time when public intellectuals were like sought after, right? Picasso also like very problematic, but he was also like a revered person in public. So I think அந்தந்த காலத்தில் பிறந்துட்டோம், அந்தந்த காலத்தில் நம்ம if you fit into the mainstream acceptance, I think எல்லாருக்கும் அந்த கர்வம் வந்துடும். ஆமா, எக்ஸ்கியூஸ் மீ கும்மாலா நான் தான். Yeah, like I think he'll be annoyed if someone checks his papers when he goes to the airport. Like security குள்ள பாஸ்போர்ட் பண்ணுங்க, டேய் bro இளையராஜா bro இன்னைக்கு நீ ஜாலியா பாட்டு கேட்டு வந்தல, அது காரணம் நான் தான்டா. அதுக்கு காரணம் நான் தான். நீ யுவன் பாட்டு கேட்டாலும் அதுக்கு காரணம் நான் தான். ஆமா அந்த like I think எல்லாத்துக்குமே காப்பிரைட் நான் தான், எல்லாத்துக்கும் ஆமா காப்பிரைட். அதான் எனக்கு கீழே வேலை பார்த்தவன் தான் யுவனுக்கு கேப், எனக்கும் யுவனுக்கும் இருக்கிற கேப்புக்கு இல்லை, எனக்கு என்ன பிரிஞ்சு போன ஒருத்தன் தான் அனிருத். தான் எங்கிருந்து வந்தான்னு தெரியல. அனிருத் ஆமா, but I think he's one. அனிருத் was the, அதாவது அப்போ எப்படி இளையராஜா தான் வந்து இளையராஜாவோட பாட்டு இருந்தால் தான் படம் ஹிட் ஆகும், அந்த மாதிரி இப்போ அனிருத் பாட்டு. And I don't like works ஓகே தான். எனக்கு அனிருத் பார்த்தா தான் பாவமா இருக்கு. ஆமா, எவ்வளோதான்டா நான் வந்து ஒரே ஆளுக்கு எத்தனை வாட்டி தான் நான் அரைச்சமாவே அரைச்சிருக்கு. he literally அரைச்சமா ப்ரொடியூஸ் லைக் கிட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி. அண்ட் அந்த வால்யூம் ஐ டோன்ட் ஈவன் லைக் ப்ளேம், அந்த வால்யூமை மீட் பண்ணணும்னா he has to use those packs and it's crazy. ஆமா, அவ்வளோ பெரிய வெயிட் வேற, ப்ரெஷர் அது. yeah actually I never thought about that. like literally part hit ஆலனா, or rather because so many movies have become hit quote on quote because of the music. ஒரு பாட்டு இதெல்லாம் டென்ஷன் ஆயிடும். அனிருத் ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி. எப்போவுமே ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எப்போவுமே ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக தான் இருக்கும். அடுத்த படம் நம்ம ஒழுங்காக பண்ணுவோமா, ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ட்ராமாவில் இருக்காரு அவர். அண்ட் மொத படத்துலேருந்தே அந்த தலைவலியில் சஃபரிங் ஃப்ரம் சக்ஸஸ் ப்ரோ. அண்ட் மொத படத்துலேருந்தே ரைட் லைக் அண்ட் he comes from a reasonable pedigree family. ஸோ எல்லாரும் லைக் யூ will end up உங்களோட பபுளுக்குள்ளே நீங்கள் ஒரு தலைவலி தான். ஆமாம் ஆமாம், when your bubble is that it's a தலைவலி. அண்ட் நான் எனக்கு அந்த அனிருத் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லைக் சாஃப்ட் பாய் ஏரா. where was my boy band, single solo boy band அனிருத்தா இருந்தார் அப்போ. லைக் I was listening to இது வணக்கம் சென்னை டுடே வரும்போது நான் வந்து ஆக்சுவலி இந்த என்ன பாட்டு அது உன் கூட பெண்ணே பெண்ணே அந்த பாட்டு கேட்டு தான் நான் வந்தேன். ரேடியோ தான் கேட்டு வந்தேன். லைக் ரேடியோ இசையருவி I was watching TV before I left for this. So I was like I was just thinking அந்த படத்துல every song will sort of be related to each other. Even கத்தியில கூட every theme song and every song
flows, ebbs and flows between each other. You can find portions of every song within. ஆமாமா. அதெல்லாம் like so like it's definitely an album, right? Like Kathi is a self-contained musical piece. It's not a bunch of songs or a bunch of OSTs. Like that's really like அதெல்லாம் peak. ம். அந்த அனிருத் வந்து Yeah. இப்போ கொஞ்சம் எங்கனா போயிட்டீங்க ஆனா இப்போ கஷ்டம். all we want is a pony po. ஒரு போனி இப்போ ஒரு மான் கராத்தே ஆல்பம் அந்த மாஞ்சாம் போட்டுல மாஞ்சா போட்டுதான். சச்சோ வைப்ஸ் லைக் அதுல டுமாங்கோலி அதெல்லாம் லைக் சச்சோ அதெல்லாம் ட்ரூலி லைக் அதெல்லாம் லைக் ஐ திங்க் இஃப் யூ தட் இஸ் பிகம் மை மெயின் ஸ்ட்ரீம் வெர்ஷன் ஆஃப் ப்ரோ கேபிள் கேப்பிங்களா. ஈவன் இது இன்னொரு போலீஸ் அவர் வரல சிவகார்த்திகேயன் ஒரு பாட்டுல I am so cool, Yeah, yeah, I am so அதுவும் cool, that's also nice. காக்கி சட்டை காக்கி சட்டை, yes. அதுல bunch of அது one workout song ஒரு like I have a playlist that's basically dominated by Anirudh. That's when I realized man makes என்ன பாட்டு like brother we will be in it. Brother we இது காக்கி சட்டை அது தீம் சாங். அதுவும் நல்லா இருக்கும் actually. இது காக்கி சட்டை yeah I love it. I'm so cool. அப்புறம் இந்த ஒரு மெலடி ஒன்று இருக்கும். அது வி ஷார்ட் ட்ராக் ஐயோ கேங் சரி ஓகே. உங்களுக்கு சப்போஸ் யூ வாட்சிங் ப்ளீஸ் காமெண்ட் பிலோ வாட் சாங் நான் காமெண்ட்ல போடுறேன் ஆக்சுவலா. ஐ திங்க் யூ ஷுட் பி ஹார்ட் டு ஃபைண்ட் இட். பட் தட்ஸ் a nice songல. Yeah. இப்போ வந்து இப்போ ஒரே நாய்ஸ் ஆயிடுச்சு லைட்டா இல்ல lot of பாத்ரூம் பேங்கிங் டுகெதர் மாதிரி. இந்த கொக்கோ ஆல்பம்லாம் வந்து கோகோ கோலமாக எஸ் ஆமா ஆமா அங்கெல்லாம் வந்துட்டு போனாரு பழைய அனிருத். அந்த ஈவன் அந்த ஜிப்ரிஷ் வரும் கவிஸ்கபா அதுவும் சூப்பரா இருக்கும். அது வேணும் எஸ் நெல்சா ப்ளீஸ். ஈவன் இதுல இந்த நெல்சா படத்துல வேற டாக்டர் அங்கங்க யூ கேன் இல்ல அது தட்ஸ் செல்லமாவா இல்ல அதுல இல்ல டேக் இட் பேக் செல்லமா அது ஓகே. அதான் ஒரு படத்துக்கு ஒரு அந்த மாதிரி பாட்டு. இது ஒன்று இருக்கும் அந்த தீம் சாங் அது நல்லா இருக்கும். இதுலயும் பேட்டையில தட் ஒன் சாங் ஊரே அதுவும் நல்லா இருக்கும். இளமை திரும்புதே that's one of my favorite songs. வீடியோ சாங் ரொம்ப I'm big Rajini fan, so like so nice to see தலைவர் like that. நல்லா இருந்துச்சு. So yeah, that was I think yeah I want that Anirudh backல நல்லா இருக்கும். yeah ஜி கொஞ்சம் 2 படம் கவர்ச்சிக்கணும் ஜி வந்துரும். yeah இல்ல இந்த ஸ்டார்ஸ் மூவிஸ் இல்லாம அப்பப்போ ஒரு கொஞ்சம் இவ தொட்டா ஸ்டார் ஆயிராங்க. மைடஸ் டச் ப்ராப்ளம் வாட் டு டு. yeah suffering from success. உண்மையிலே honestly weirdly like the Midas touch, no you can't eat anything. you like it'll turn into gold. yeah okay interview முடிக்கிற முன்னாடி tell me like what is your dream, what would you like to do for music? ஏதாவது கனவு ஏதாவது இருக்கா? பாட்டு பண்ணணும். பாட்டு பண்ணணும். காசு ஆப்வியஸ்லி பாட்டு பண்ணணும்னா காசு வேணும். ஸோ காசு சம்பாதிக்கணும். பாட்டு பண்ணி காசு சம்பாதிக்கணும். ஸோ ஒரு லூப் இருக்குது அதில். அந்த லூப்புக்குள்ளே ஃபிகர் அவுட் பண்ணுறது. அந்த லூப்பில் நீ எப்படி நியாயமாக எப்படி அதில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு ஒரு சஸ்டெயினபிள் இது ஃபிகர் அவுட் பண்ணணும். பார்ப்போம். I think you'll do it. Yeah, if I could bet on Indie artists, you'd be on top of the list. Okay, yeah. Thanks. Yeah. Okay. With that, you'd like to say anything to the audience? Finally, any thoughts? Okay. நான் சொல்ல விரும்புகிறேன், listen to Susantika, listen to KO guys. It's an amazing song. வாடிய மனது and பகடை yes பகடை நீங்க I think நான் ஒருவாட்டி தான் கேட்டேன். I wasn't like I listened to every song on the Spotify thing. Actually பகடை தான் எனக்கு நான் பண்ணதுலே பிடிச்ச பாட்டு. அப்படியா? Any favorite lines you can share? லைன்ஸ்க்காக இல்ல, ஓகே, ஜஸ்ட் த சாங் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஓகே இது கொஞ்சம் நல்லா ரிச்சா குவார்ட்ரெட்லாம் வச்சு பண்ண பாட்டு. ஸோ பகடை கேளுங்க, பகடை கேளுங்க. I'll share பகடை. I am going to intentionally listen to it.
ஸோ எப்படியே உட்காந்து காரில் ஜம்முன்னு கேட்க போகிறேன் Yeah. ஆஃப்டர் திஸ். யா வித் தட் முடிச்சுக்கலாமா? ம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். நன்றி, வணக்கம். ம். அவ்வளோதான்.